சென்டர் மேப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்குதான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடியோ கிளியரா இருக்குதா, வீடியோ கிளியரா இருக்குதான்னு சொல்லிடுங்கம்மா. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, குட் மார்னிங். ஓகேம்மா, ஓகே ஃபைன். ஓகேம்மா. ஸோ நம்ம சரி, ஓகே. ஸோ நம்ம சயின்ஸ்ல வந்து இதுவரை என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பயாலஜில ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ஸ்டடிஸ் பார்த்தோம். அடுத்தது ஈகோ சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடுத்தது என்ன பண்ணோம், நம்மளோட ஜெனட்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதுலயே வந்து ரெவல்யூஷன் இதுவும் பார்த்துட்டோம். ஸோ அடிஷ்னல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட உறுப்பு மண்டலங்கள் இருக்குல்ல, ஸோ ஹியூமன் பார்ட்ஸ்லாம் பேஸ் பண்ண ஒரு டாபிக் இது. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பதற்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறப்போ கண், காது, மூக்கு, வாய், பல் அப்படின்னுட்டு இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நம்மளோட சயின்ஸ் எஜுகேஷனே, அதை பயாலஜியே வந்து நம்ம இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்படி ஒரு டாபிக் தான். ஸோ இங்க நமக்கு வந்து நம்மளோட டிஎன்பிசில வந்து குரூப் 4ல பாத்தீங்கன்னா 5 கேள்வி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பயாலஜில ஒரு 2 கேள்வி தான் வரலாம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாலிட்டிக்கோ இல்ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்ல இந்தியன் எக்கனாமிக்ஸ் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி நீங்க சயின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து 5 கேள்வி வருதுன்னா அதுல வந்து நமக்கு ஒரு 3 கேள்வி நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் ஆனாலே போதும். ஏன்னா அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து ஹெவியா இருக்குது. ஸோ இருந்த அந்த ஹெவியான போர்ஷன்ல இருந்து நம்ம 5 கேள்வி எடுக்கணுமா அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு இதுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் இருக்கிற அந்த 195 கொஸ்டின்ஸ்க்கு 195 எடுக்கிறதுக்கு கூட நம்ம பிளான் பண்ணலாம். ஆனாலும் சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ உங்களுக்கு சயின்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் இல்லைன்னா நீங்க என்னன்னா மெயின்ஸ் எழுதுறப்போ, அதாவது குரூப் 2 மெயின்ஸோ இல்ல குரூப் 1 மெயின்ஸோ எழுத போறப்ப சயின்ஸோட பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இங்க நம்ம உட்காந்து தனியா படிக்க முடியாது. ஸோ அதனால இப்பயிலேருந்தே கிராஜுவலா நீங்க வந்து சயின்ஸை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து சயின்ஸை வந்து கூடிய விரைவில் நம்ம முடிச்சிடும். ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப லென்த்தியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம படிச்சுட்டு அடிஷனலா நீங்க என்ன பண்ணுங்க, 6th இருந்து 10th வரையும் புக் எடுத்துங்க. புக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். டூ யூ நோ கொஸ்டின்ஸ், உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. புக் பேக் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இன்னும் அடிஷனலா நமக்கு வந்து மேஜரான நம்ம டாபிக் இப்ப நடத்திட்டு இருக்கோம்ல, இந்த டாபிக் மட்டும் நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்து புக்ல, ஸ்கூல் புக்ஸ்ல கொஞ்சம் அடிஷனலாவே இருக்கும். நிறைய வேற வேற கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு டாபிக் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கும், அதுல சம்மந்தமே இல்லாம ஒரு டாபிக் வந்திருக்கும். ஏன்னா அதுன்னா இந்த பாமாலஜியை பத்தி இருக்கும், பழவியல் பத்தி இருக்கும், காய்கறிவியல் பத்தி இருக்கும், அப்புறம் வந்து ஹெட்ரோபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ் இதை பத்திலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணிங்க. ஏன்னா அதுல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்வியில அந்த ஒரு 3 கேள்விங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பிளட். ஸோ பேசிக்காவே வந்து நமக்கு வந்து சாதாரணமா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது நம்ம டிசீஸ் பத்தி பார்த்தோம்ல, டிசீஸ்க்கு முன்னாடி அதுக்கு டிசீஸ் வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட பிளட் தான். இப்போ பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லையா? சில பேருக்கு வந்து நேச்சுரலாவே சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. சில பேர் வந்து சாக்லேட் எனி டைம் கையில வச்சுக்குவாங்க. ஸோ
இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களோட பாடி பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்க பாடியில இருக்கிற இந்த ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உங்களோட உடல் உறுப்புகள், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட மட்டும் இல்லாம அதுல தேவையான நம்மளோட ப்ரோட்டீன்ஸா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், இது எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு தேவை. அது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒண்ணு குறையுது அப்படிங்கிறப்பதான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ ரத்தத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு ரத்தத்தோட ஃபங்க்ஷன்னா என்ன, ரத்தம் தான் நமக்கு ஏன்னா பாடியில சின்னதா எங்க நீங்க ஹோல்ஸ் போட்டு பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் வர்றது ரத்தமா தான் இருக்கும். இப்ப இந்த ரத்தத்துல என்ன பொருள் இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது, ரத்தம்னா என்ன, ரத்தத்தோட ஃபங்க்ஷன் என்ன, அதனால என்ன நடக்குது நம்ம பாடியில அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இங்க நம்ம பார்க்க போறது பாருங்க, ரத்தம் அப்படிங்கிறப்போ ரத்தம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்னன்னா ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமட்டாலஜி அப்படிங்கிற ஹீமோகுளோபின் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான் ஹெமட்டாலஜி, ஹீமோட்டாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹெமட்டாலஜி தமிழ்ல ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரத்தத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுன்னு நமக்கு கேட்டாங்கன்னா ஹெமட்டாலஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரத்தம் நமக்கு எப்படி இருக்கும், நார்மலாவே நீங்க பிளட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்ல தானே இருக்குது. ஸோ அப்ப ரத்தம் என்பது என்னன்னா திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு அப்படிங்கிறாங்க. இணைப்பு திசு இணைப்பு திசுனா என்ன, ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு திசுவா தான் இருக்கும். அதாவது திசுங்கிறது என்ன, சின்ன சின்ன அணுக்கள்லாம் சேர்ந்ததுதான் திசு, திசுக்கள்லாம் சேர்ந்ததுதான் உறுப்புகள்லாம் சேர்ந்துதான் உடல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த திசுங்கிறப்ப இணைப்பு திசுனா இது எதை இணைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப அதெல்லாம் நமக்கு தெரியணும். சில பண்புகளால் இணைப்பு திசுகளிலிருந்து இது வேறுபடுகிறது. அதாவது இணைப்பு திசுங்கிறது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இணைப்பு திசு. ஆனா சில பண்புகள் இதுக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர்ல இது என்ன பண்ணுதுன்னா திசுவோட ஆக்சுவல் கேரக்டர்ல இருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அப்போ இது என்னன்னா ரத்த செல்களில் இருந்து அதாவது ரத்தங்கள் ரத்த செல்ல இருந்து உற்பத்தி ஆகுது. இது எந்த விதமான செல் பிரிவும் அடைவதில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் பகுப்படையும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரத்தம் பகுப்படைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாரிழைகள் எதுவும் காணப்படுவதில்லை. இப்ப மீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளே சதைகள் இருக்குல்ல, அந்த சதைகளை நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா லேயரா உங்களுக்கு மசில்ஸ் இருக்கும். அப்ப இந்த மசில்ஸ்னா என்ன, ஒரு நாரிழைகளால பின்னப்பட்ட ஒரு அமைப்பா தான் இருக்கும். அதனாலதான் ஒரு இறுக்கமான பிடிப்புல இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, ஆனா இங்க ரத்தம்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி நார் இலைகளால் இல்லாம இருக்குது. அப்ப ரத்தங்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லிக்யூடா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒரு இணைப்பு திசுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்த செல்களில் இருந்துதான் இது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம்ங்கிறது ரத்த செல்கள்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அதோட மட்டும் இல்லாம இந்த ரத்த செல்கள் பகுப்படைவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நார் இலைகள் எதுவுமே இதுல காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரத்தத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நேச்சுரலாவே சின்ன வயசுல நிறைய ஷார்ட்ஸ்ல அப்புறம் நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட பாப்பீங்க. ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்கு கையில அடிபட்டுச்சு, ஹீரோயின் கையில அடிபட்டுச்சுன்னு ஹீரோ டக்குன்னு அந்த பிளட்டை லிப் பண்ணுவாரு. ஆக்சுவலா அது ரைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. அத மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ரத்தத்துல இருந்து டைரக்டாவே எண்ணம் ஒரு 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 நோய் தொற்று உள்ள ரத்தமா இருந்துச்சுன்னா அது டைரக்டா அவங்களை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனாலதான் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்திருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெச்ஐவி தொற்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதனால அப்படிங்கிறப்போ அதை டீட்டெயிலா ஸ்டடி பண்றப்ப அது தொற்று வந்தவங்க எல்லாருமே பார்த்தா டேட்டூ சென்டர்ல போய் டேட்டூ போட்டவங்களா இருக்காங்க. அப்ப என்னாச்சுன்னா அந்த டேட்டூவோட நெயில் இருக்குல்ல, அந்த டிப் இருக்குல்ல, அந்த டேட்டூ நெயில் அவர் கிளீன் பண்ணாம, ஓகேவா, பக்காவா கிளீன் பண்ணாம அந்த டிப்போட காஸ்ட் அதிகம். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளீன் பண்ணிட்டு அதே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிப்பை என்ன பண்ணிருக்காங்க, சரியா கிளீன் பண்ணாம இருந்ததுனால அதுல இருந்து அங்க டேட்டூ போட்ட எல்லாருக்குமே இந்த தொற்றுங்கிறது பரவிடுச்சு. அப்ப என்னன்னா டேட்டூ எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம். இதே நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாம் போகணும்னா உங்களுக்கு டேட்டூ எல்லாம் அலோடே கிடையாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். ஓகேவா? அப்ப இந்த ரத்தத்தோட சுவைக்காக சொல்ல வந்தேன். ரத்தத்தை டேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரத்தம் வராம உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ ரத்தத்துக்கு இயல்பா ஒரு உப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 7.3 to 7.4. அதாவது பிஹெச் மதிப்பு என்னன்னா 0ல இருந்து 14 வரை இருக்கும்ல, அமிலமா காரமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுல பிஹெச் மதிப்பு என்னன்னா 7.4 to 7.3 to 7.4 இருக்கும். இது நீரை விட கனமானது. ரத்தம் நீரை விட 2 மடங்கு கனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீரை விட 2 மடங்கு கனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு 100 cc ரத்தம் 20 ml ஆக்சிஜனை எடுத்து செல்லும். சிசி அப்படிங்கிறதுனா கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட
டூ வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து இத்தனை சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பைக் எத்தனை சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிசி கியூபிக் சென்டிமீட்டர் வந்து கம்மியாக கம்மியாக மைலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முன்னாடி வந்து இந்த டிவிஎஸ் 50 அப்படிங்கிற ஒரு பைக் கூட ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா சிசி வந்து 50 தான், ஓகேவா, 50 சிசி உள்ளது. அதுக்கு வந்து நம்ம தனியா வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற 100 சிசிக்கு மேல உள்ள வெஹிக்கிள்க்கு தான் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு. அந்த அந்த டிவிஎஸ் 50ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேரும் கூட உட்காந்து போவாங்க. அந்த மாதிரி அந்த காலங்கள்ல அது வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு. அப்ப அந்த சிசிங்கிறது என்னன்னா கியூபிக் சென்டிமீட்டர். அப்ப 100 சிசி கியூபிக் சென்டிமீட்டரோட ரத்தத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 20 ml ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களில் 5 முதல் 6 லிட்டர் வரை ரத்தம் காண்படுமா. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 4-5 லிட்டர் வரை ரத்தம் காணப்படும் சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா ஆண்களுக்குன்னு பாக்குறப்ப வந்து அவங்களுக்கான பிளட் சைக்கிள் வந்து இன்பிட்வீன் அந்த இந்த பாடி அந்த பாடிக்குள்ளேயே தான் திரும்ப திரும்ப நடக்கும். பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது. மென்சஸ் நடக்கும். அப்போ மென்சஸ் இருக்கிறப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா பிளட் வந்து ரீசைக்கிள் பண்றதுக்காக ப்ராசஸ்லாம் நடக்கும். அதனால இன்னொன்று மட்டும் இல்லாம அதோட மட்டும் இல்லாம அவங்க கருவுறும் தன்மையுடையவர்கள், அதுல இருந்து அவங்களோட அதாவது ஃபீட் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அந்த பிளட் ஆனதுதான் வந்து பாலா வந்து கொடுக்க போறாங்க, ஓகேவா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கான ரத்தத்தோட அளவுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இயல்பாவும் அதுதான், ஒரிஜினல் ரீசனும் அதுதான், ஓகேவா. அதனால அவங்களுக்கு கம்மியா இருக்கும். இது பேசிக் ரத்தம். ரத்தத்துல இப்ப என்னென்ன மூலக்கூறுகள்லாம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ரத்தம்ங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரத்தம்ங்கிறது வந்து ஒரு இணைப்பு திசுன்னு சொல்லியாச்சு. ஆனா இது வந்து மற்ற இணைப்பு திசுகளை விட்டு சற்று மாறுபட்டதுன்னு சொல்லியாச்சு. அதோட மட்டும் இல்லாம இது வந்து அந்த நார்கள், தசை நார்கள் வந்து இதுக்கு கிடையாது. உப்புத்தன்மை உடையது. இதோட pH மதிப்பு வந்து 7.3ல இருந்து 7.4 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீரை விட 2 மடங்கு கனமானது அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேவா. இப்ப ரத்தத்தோட மூலக்கூறுகள், ரத்தத்துல என்னென்ன மூலக்கூறுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ரத்தத்துல வந்து பிளாஸ்மா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரத்தத்துல வந்து பிளாஸ்மா அப்படிங்கிறது இருக்குன்னு தெரியும். அப்ப ரத்தத்துல வந்து பிளாஸ்மா தான் அதிகமா 55% இருக்குது, ஓகேவா. பிளாஸ்மா வந்து 55% இருக்குது. உயிரணுக்கள், ரத்த உயிரணுக்கள் வந்து 45%. ரத்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 ml ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து 45% வந்து உயிரணுக்களும் 55% வந்து பிளாஸ்மாவும் தான் இருக்குது. இந்த உயிரணுக்கள்லயே வந்து ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெண்ணெய் அணுக்கள், ரத்த தட்டுகள், அதாவது எரித்ரோசைட், லியூகோசைட் அண்ட் த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், ஓகேவா. அதே மாதிரி லியூகோசைட்லயுமே வந்து கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் இருக்குது, ஓகேவா. கிரானுலோசைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு வகை ரத்த வெள்ளை அணுக்கள், கார நுண்மங்கள், அப்புறம் வந்து பலமுறை வெள்ளை அணுக்கள்னு இருக்குது. ஏ கிரானுலோசைட்ல பாத்தீங்கன்னா ஒற்றை உயிரணுக்கள், நிணநீர் கலங்கள் அப்படின்ட்டு இது எல்லாமே என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரத்தத்தின் மூலக்கூறுகள்னு மெயினா உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்மாவும் ரத்த உயிரணுக்களும். ரத்த உயிரணுக்கள்ல 3 இருக்குது. அதுல என்னன்னா எரித்ரோசைட், லியூகோசைட் அண்ட் த்ராம்போசைட். இது 3 தான் நமக்கு. இந்த 3த்தையும் நீங்க டீடைலா படிச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பதற்கு மார்க் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கும், ஓகேவா. ஒன்னு ஒண்ணா நம்ம பார்ப்போம். அங்க கொடுத்த அதே தான். இதுன்னு வேற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்ப பிளட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்ல வந்து 55% வந்து பிளாஸ்மா இருக்குது, ஓகேவா. அதர் எலமெண்ட், ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 45% இருக்குது. இந்த பிளாஸ்மாலேயே பாத்தீங்கன்னா 91% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. பிளாஸ்மால பாத்தீங்கன்னா 91% வந்து 91% வந்து வாட்டரும், 7% வந்து புரோட்டீன்ஸும் இருக்குது. அதர் சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு 2% இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இந்த பிளட் பிளேட்ஸ் இருக்குது, லியூகோசைட் இருக்குது, எரித்ரோசைட் இருக்குது, ஓகேவா. நம்ம பார்த்தோம்ல லியூகோசைட், எரித்ரோசைட் அண்ட் த்ராம்போசைட்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்மால புரோட்டீன் இருக்குல்ல, புரோட்டீன்ல என்னென்ன இருக்குன்னா அல்புமின், குளோபுமின். இப்ப இந்த அல்புமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் இருக்குல்ல, எக்கோட கருமுட்டை, அதாவது ஒரு எக் இருக்குல்ல, ஒரு கோழியோட எக் எடுத்துக்கோங்க. அந்த எக்ல அந்த ஒயிட் கலர்ல இருக்கும்ல, வெள்ளை கரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் அல்புமின். அதாவது அது வந்து அவிச்சதுக்கு அப்புறம் இல்ல, அவிப்பதற்கு முன்னாடியே வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்ல, அதை தான் வந்து அல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்புமின் ஆனது வந்து ஒரு கருவுக்கு வந்து கவசம் மாதிரி கூட செயல்படுது அப்படின்னு கூட முட்டையை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி முட்டை ஓடானது வந்து 20% வந்து ஒரு முட்டையோட வெயிட்ல வந்து 20% வந்து முட்டையோட ஓடு மட்டுமே இருக்கும், அதோட வெயிட் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபேக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஃபேக்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன், ஓகேவா. அதர் சொல்யூஷன்ல பாக்குறப்ப அயன்ஸ் இருக்கு, நியூட்ரியன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது, கேசஸ் இருக்குது, அப்புறம் ரெகுலேட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிளட்டோட பிளாஸ்மால உள்ள கூறுகள் இதெல்லாம், ஓகேவா. இப்ப ரத்த பிளாஸ்மா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரத்த பிளாஸ்மால என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிளாஸ்மாங்கிறது ஒரு தெளிவான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். பிளாஸ்மாங்கிறது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கோம் இருக்கும். இதை நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் உட்காந்து படிச்சிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு போதுமானதாவே இருக்கும். இதை தவிர்த்து நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலால உள்ள போய் படிக்கணும் அவசியம் பெருசா இருக்காது. ஸோ பிளாஸ்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்மாவோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும். இது லேசா காரத்தன்மை உடையது. ஓகேவா? அமிலமா காரமான்னு கேட்பான். பிளாஸ்மா வந்து காரத்தன்மை உடையது. ரத்தத்துல வந்து 55% வந்து பிளாஸ்மா இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இதுல வாட்டர் கண்டென்ட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது அண்ட் சால்ட் இருக்குது. இதுல அல்புமின் குளோபுமின் ரெண்டு இருக்குது. ஓகேவா? அல்புமின் வந்து 4.4%, குளோபுமின் பாத்தீங்கன்னா 2.3% இருக்குது. அதோட மட்டும் இல்லாம பைரினோஜன், ஓகேவா? பைரினோஜன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது, 0.3% இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னா ரத்தம் உறைவதில் வந்து இது பங்கேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைரினோஜன் அப்படிங்கிற ஒரு காரணி இருக்குது. அந்த காரணியோட வேலை என்னன்னா ரத்தம் உறைவதில் இருந்து பங்கேற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் உறைவதில் பங்கேற்கும் காரணி என்னன்னா பைரினோஜன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது திண்மாக்க கூறுல வந்து சிவப்பு, அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள், ரெட், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள்னு சொல்றோம்ல, வெள்ளை அணுக்கள், அதோட மட்டும் இல்லாம ரத்த தட்டுக்கள் அப்படின்னு 3 கண்டென்ட் இருக்குது. இது மூணுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதை வந்து எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சிவப்பணுக்களை எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்கரு அற்றது. இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கூட கேட்டிருக்காங்க. ரத்த சிவப்பணுக்களுக்கு வந்து உட்கரு கிடையாது அப்படின்னு, உட்கரு அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் சரியா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ உட்கரு எதுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஆக்சுவலா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறப்ப வந்து அதுக்கு உட்கரு இருக்கும். ஆனா அது நாளடைவுல அது வளர்ச்சி அடையும் போது அதோட உட்கரு வந்து இழந்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல உட்கரு உண்டா கிடையாதான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஆரம்ப நிலையில வந்து உட்கரு உண்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆரம்ப நிலையில ரத்த சிவப்பணுக்களுக்கு உட்கரு உண்டு. ஓகேவா? அடுத்தது ஆண்கள்ல ரத்த சிவப்பணுக்கள் பாத்தீங்கன்னா 5 மில்லியன் பர் கன மில்லி லிட்டர், அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் சொன்னோம்ல, அது மாதிரி வந்து கன மில்லி லிட்டர்லையும், பெண்களுக்கு பாக்குறப்ப 4.5 மில்லியனும், குழந்தைகளுக்கு 6.5 மில்லியனும், கருவில் பாத்தீங்கன்னா 8.5 மில்லியனும் இருக்கும். ஓகேவா? இது ரத்த சிவப்பணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள் வந்து ஆண்களுக்கு, பெண்களுக்கு, கருவுக்கு மற்றும் குழந்தைக்கு இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரத்த தட்டோட அமைப்பு, அதாவது ரத்த சிவப்பணுக்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னா 2 புறமும் குவிந்து ஒரு தட்டு வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்த சிவப்பணுக்கள் எப்படின்னா 2 பக்கமும் குவிந்து ஒரு தட்டு எப்படி இருக்கும், இப்படி ரவுண்டா இருக்கும்ல, அதுல லைட்டா 2 பக்கமும் குவிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குழியாடி குவியாடி படிச்சிருப்போம். அப்ப அந்த குவியாடி இருக்குல்ல, குவியாடி எப்படி இருக்கும், குவிஞ்சு இருக்கும்ல, கொஞ்சம் லைட்டா கர்வ்டா இருக்கும்ல, அந்த மாதிரி அது என்னன்னா 2 பக்கமும் கொஞ்சம் குவிந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விட்டம் எவ்வளவு இருக்குன்னா 7.8 மைக்ரான் விட்டம் உடையது. இந்த ஒவ்வொரு ரத்த சிவப்பணுக்களும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 7.8 மைக்ரான் விட்டம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடிவத்தை முதல்ல வந்து இந்த ரத்த தட்டுக்கள், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் வந்து குவிந்த வடிவத்துல இருக்கும், ஒரு தட்டு வடிவத்துல இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா கென்ட்ரூ மற்றும் ஃபெரூட்ஸ் அப்படிங்கிற 2 பேர் தான், 2 அறிவியலாளர்கள் வந்து இந்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்பாளர்களை பத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதோட விட்டம் தான் வந்து 7.8 மைக்ரான் சொன்னோம். இதோட தடிமன், அதாவது திக்னஸ் இருக்குல்ல, திக்னஸ் பாத்தீங்கன்னா 2.5 மைக்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல, அதாவது இந்த ரத்த சிவப்பணுக்களுக்கு மேல வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு உரை ஒண்ணு இருக்குது. இது என்னன்னா டோனன் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. டோனன் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரத்த சிவப்பணுக்களோட அமைப்பு. ஓகேவா? இது வந்து இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் ஹீமோகுளோபின் என்னும் புரதத்தால் சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரத்த சிவப்பணுக்கள் இங்க சிகப்பு. ரத்தம் சிகப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹீமோகுளோபின். அப்ப இந்த ஹீமோகுளோபின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசில தான் இருக்குது. ஹீமோகுளோபின்கிற நிறமி இருக்கிறதுனாலதான் ரத்தமானது சிகப்பு நிறமாக காட்சி அளிக்கிறது. ஓகேவா? சுவாச நிறமினும் சொல்லுவாங்க. இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னா உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கடத்தி கொண்டு போறதுதான் இதோட மெயினான ஃபங்க்ஷன். ஓகேவா? உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கடத்திக்கிட்டு போறதுதான் இதோட மெயினான ஃபங்க்ஷன். அப்ப ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எரித்ரோசைட்னு சொல்லுவாங்க. இதை வந்து உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுனால இதை ஆக்சிஜன் படகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சிஜன் படகு. அதை அப்படியே மிதந்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உடம்புல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போறதுனால நம்மளோட எரித்ரோசைட்டுகள் எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்சிஜன் படகுகள்னு சொல்றாங்க. ஓகே,
இது முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் நமக்கு இந்த விஷயம். அப்ப எரித்ரோசைட் பத்தி நமக்கு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இது வந்து தொடக்கத்துல உட்கரு இருக்கும், அதற்கப்புறம் உட்கரு அற்றவையா மாறிடும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு கருவுகளை அப்படின்னு பாக்குறப்ப ஆண்களுக்கு வந்து 5 மில்லியனும், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 4.5 மில்லியனும், குழந்தைகளுக்கு 6.5 மில்லியனும், கருவுல பாத்தீங்கன்னா 8.5 மில்லியன் அளவும் வந்து இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். இந்த ரத்த சிவப்பணுக்களோட அமைப்பு எப்படி இருக்கும்னா இருபுறமும் குவிந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட விட்டம் பாத்தீங்கன்னா 7.8 மைக்ரான் விட்டமும், அதோட மட்டும் இல்லாம அதோட தடிமன் பாத்தீங்கன்னா 2.5 மைக்ரான் விட்டமும் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த ரத்த அதாவது ரத்த சிவப்பணுக்களோட மேல வந்து ஒரு உரை மாதிரி ஒண்ணு இருக்கும், பாதுகாப்பு உரை. இது வந்து டோனன் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்கள்ல வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது. இதுதான் ரத்தம் சிவப்பாக இருக்கிறதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரத்த சிவப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம இதோட பணி என்னன்னா உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து கொண்டு போய் அந்த பகுதிகளுக்கு வந்து கொடுக்கிறது இதோட வேலையா இருக்கும். இதனால இதை வந்து ஆக்சிஜன் கப்பல் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்கள் வந்து மனித உடல்ல எலும்பு இருக்குல்ல, மனித உடம்புல எலும்பு இருக்கும். அந்த எலும்புகளுக்கு இடையில வந்து எலும்பு மஞ்சைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த எலும்பு மஞ்சையில தான் வந்து ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு மஞ்சைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல கூட பார்த்திருப்பீங்க, ராஜ்கிரண் கூட ஒரு படத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா, நல்லி எலும்பு எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு அப்படியே உரியுவாரு. ஓகேவா? அங்க உள்ள வந்து ரத்தம் தான், அந்த எலும்பு மஞ்சை இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சைகளில் இருந்து உருவாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்து நமக்கு ஒரு TN USRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரத்த சிவப்பணுக்கள் வந்து எலும்பு மஞ்சைகளில் இருந்து உருவாகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப ஹீமோசைட்டோபிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எரித்ரோசைட் இருக்குது, அடுத்தது நார்மோபிளாஸ்ட் இருக்குது, ரெடிகுலோசைட். இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் நம்ம. இப்ப பாருங்க, அடுத்தது வந்து நம்மளோட ரத்த சிவப்பணுக்கள்லயே பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியில ஆர்பிசி வந்து முதிர்ச்சி அடைய ஒரு ஒரு ஆர்பிசி செல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரத்த சிவப்பணுக்கள் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வாழ்நாள் உண்டு. ஓகேவா? சோ கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது முதிர்ச்சி அடைஞ்சிடும். என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, உன் ரத்தம் சூடா இருக்குது அதனாலதான் நீ இவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ரத்தம் சூடா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்னன்னா அந்த ரத்தத்தோட முதிர்ச்சி. ஓகேவா? ரொம்ப ஆக்டிவா இருக்குது. இளம் வயசுல உள்ளவங்களுக்கு ரத்தம் வந்து நல்ல துடிப்பா இருக்குது. வயசாக வயசாக அதோட வந்து தன்மை வந்து குறையுது. அது ரீசைக்கிள் ஆனாலுமே, திரும்ப திரும்ப உற்பத்தி ஆனாலுமே, இருந்தாலும் அது பாடியில இருக்கிறதுனால நமக்கு வந்து அதோட வாழ்நாள்ங்கிறது மாறி, அது வாழ்நாள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இயல்பு தன்மையை விட கொஞ்சம் குறைவா, அதாவது ஆக்டிவா இல்லாம போகுது. ஓகேவா? அப்ப ஆர்பிசி முதிர்ச்சி அடைய 72 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் பிளட் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க பிளட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லயே, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்திலேயே ரத்தம் ஊறிடும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயல்பான வாழ்க்கைக்கு நீங்க வர ஆரம்பிச்சிருவீங்க, இயல்பான நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அதுக்காக தான் சொல்றாங்க, ஒரு நிமிடத்திற்கு 2 முதல் 10 மில்லியன் வரை உற்பத்தி ஆகும், அன்று அழியவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு, ஓகேவா, ஒரு நிமிஷத்துக்கு 2 முதல் 10 மில்லியன் வரை வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் வீணா போன அந்த பழைய ரத்த செல்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அழிஞ்சுகிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமாக 120 நாட்கள்னு கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 120 டேஸ் வந்து காமனா கொடுத்திருப்பாங்க. பட் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா 120 நாட்கள் ஃபார் மென்ஸ்க்கும் 110 டேஸ் ஃபார் உமன்ஸ் அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. ஓகே. வாழ்நாள் கண்டறிய உதவும் ரேடியோ கதிரியக்க தனிமம் வந்து என்னன்னா குரோமியம் 51. ஓகேவா? ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, அதோட வாழ்நாள் எவ்வளவு, சில பேருக்கு எல்லாருக்குமே அந்த 120 இல்ல 110 இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா வேற வேற நோய் தொற்றுகள் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து அதோட வாழ்நாள் வந்து கம்மியாகும். வாழ்நாள் அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா நோய் தொற்று எதுவுமே இல்லாத ரத்தத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. நோய் தொற்று உள்ள நபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அதோட ரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் வந்து கம்மியாகும். வாழ்நாள் கம்மியாக கம்மியாக அவங்களோட ஆயுளும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அன்ஹெல்தியா இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது. இதை கண்டறியறதுக்கு தான் குரோமியம் 51 என்ற தனிமத்தை யூஸ் பண்ணி ரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ஆர்பிசி இருக்குல்ல, ரத்த சிவப்பணுக்கள், இது வந்து எங்க அழிக்கப்படுது, அதாவது நல்ல விஷயங்கள், நல்ல செல்கள் உற்பத்தி ஆகுது, அது நம்ம படிச்சிட்டோம்.
கெட்டதுலாம் அழிக்கப்படுதுல்ல. அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு நோய் தொற்று இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப HIV தொற்று இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாகும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். இது எங்க அழிக்கப்படும் அப்படின்னா மண்ணீரல்ல தான் வந்து இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து அழிக்கப்படும். சோ இதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா மண்ணீரலை வந்து ஆர்பிசியின் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சிவப்பணுக்களின் சுடுகாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணீரல் தான் ரத்த சிவப்பணுக்களின் சுடுகாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது ரத்த சிவப்பணுக்கள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் நமக்கு தெரியணும். ரத்த சிவப்பணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிச்சாலும் நமக்கு நோய் தான், ரத்த சிவப்பணுக்கள் கம்மியானாலும் நமக்கு நோய் தான். ஓகேவா? எப்படி நம்ம உடம்புல வந்து சர்க்கரை அதிகமானாலும் நோய் தான், சர்க்கரை கம்மியானாலும் நோய் தான், இன்சுலின் அதிகமானாலும் நோய் தான், இன்சுலின் கம்மியானாலும் அது டிசீஸ் தான். ஓகேவா? அந்த மாதிரி ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா நான் இன்னும் நல்லா ரொம்ப நாள் வாழ்வேமே அப்படின்லாம் கிடையாது. ரத்த சிவப்பணுக்கள் அதிகமானாலும் அது நோய் தான். ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல சரியான விதத்துல எல்லாமே இருக்கணும். நான் வந்து எனக்கு புரோட்டீன் அதிகமா வேணும் அப்படின்னு நான் புரோட்டீன் மட்டுமே அதிகமா எடுத்துக்கிட்டேன்னா மத்த கண்டென்ட் கம்மியாயிடும்ல. அது எவ்வளவு ஸ்பேஸோ அதுக்கான ஆக்குபேஷன் தான் நம்ம கொடுக்கணும். கண்டபடிக்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஓவர்லோட் ஆயிடும்ல. அதே சேமஸ் தான் இங்கேயும். ரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறப்போ ரத்த சிவப்பணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நோய் அப்படின்னு பாலிசைத்மிதியா அப்படிங்கிற ஒரு நோய். பாலிசைத்மிதியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து என்ன ஆகும்னா ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதனாலையும் ரத்த சிவப்பணுக்கள் குறைவதனால அனிமியா அப்படிங்கிற நோயும். ஓகேவா? ரத்த சிவப்பணுக்கள் குறைவதனால அனிமியா அப்படிங்கிற ஒரு நோயும் ஏற்படும். அதோட மட்டும் இல்லாம உணவில் வந்து இரும்பு சத்து குறைபாடுனால, ஓகேவா, இரும்பு சத்து குறைபாடுனால நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படும். அதுல ஒண்ணு என்னன்னா ஹைப்போக்ரோமிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு நோய். நம்ம இரும்பு சத்து சரி பண்ணணும் அப்படின்னா இரும்பு சத்தை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும்னா அதிகமா வந்து இந்த முருங்கை கீரைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கேரட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்து இரும்பு சத்து நிறைய உள்ள பொருட்கள் என்னன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் வந்து நம்மளோட முருங்கைக்கீரை. இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நோய்களிலிருந்து, அதாவது ஹைப்போக்ரோமிக் அனிமியா அப்படிங்கிற நோயிலிருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது விட்டமின் B12 குறைபாடுனால வந்து பெர்சினியஸ் அனிமியா. ஓகேவா? இப்ப அனிமியாலே பாத்தீங்கன்னா எத்தனை அனிமியா இருக்கு பாருங்க. ஹைப்போக்ரோமிக் அனிமியா, அடுத்தது பெர்சினியஸ் அனிமியா, அப்புறம் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, அப்புறம் வந்து சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்றாங்க. மரபியல் குறைபாடினால் ஏற்படக்கூடிய ஒரு அனிமியா தான் இந்த சிக்கில் செல். ஓகேவா? சிக்கில் செல் அனிமியாங்கிறது மரபியல் குறைபாடினால் ஏற்படக்கூடியது. போலிக் ஆசிட் குறைபாடினால் பாத்தீங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிற ஒரு அனிமியா ஏற்படுது. ஓகேவா? அதே மாதிரி மரபியல் குறைபாடு காரணமாக தாலசிமியா அப்படிங்கிற ஒரு நோயும் ஏற்படுது. அனிமியாலே இன்னொன்னு என்னன்னா மருந்து அதிகமாக எடுத்துக்கொண்டால், நிறைய சில பேர் சொல்லுவாங்களே அதிகமா மெடிசன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதிகமா மெடிசன் எடுத்துக்கிறதுனால அப்ளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிற ஒரு நோயும், அதே மாதிரி பாம்பு விஷம் ஏறுவதால் என்ன ஆகுதுன்னா ஹீமோலைட்டிக் அனிமியா. அந்த ஹீமோனாலே நமக்கு என்னென்ன ரத்தம் தானே அர்த்தம், அது ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது ரத்தத்துல வந்து விஷம் கலப்பதால், ரத்தத்துல வந்து நிறைய பேர் ஸ்லோ பாய்சன் கலந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரத்தத்துல வந்து விஷம் கலப்பதால் வந்து செப்டிசிமியா அப்படிங்கிற ஒரு நோயும் ஏற்படுது. இதெல்லாம் வந்து ரத்தம் சம்பந்தமான, அதிலும் ஸ்பெசிபிக்கா ஆர்பிசி. ஓகேவா? ஆர்பிசி சம்பந்தமான நோய்கள். ஆர்பிசி அதிகமானாலும் நமக்கு நோய் தான், ஆர்பிசி குறைவானாலும் நமக்கு நோய் தான். ஓகேவா? பொதுவா வந்து ரத்தத்தின் வெப்பநிலைங்கிறது வந்து 38°C இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித உடலின் வெப்பநிலை வந்து இடத்துக்கிட மாறும். எதனால அப்படின்னா நாம வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அதாவது உடல் வெப்பநிலையும் மாறும். ஆனாலும் இயல்பா வந்து 37°C இருந்து 39°C இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட்லயே மெயின்டைன் ஆகிக்கும். பாடியோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஹீட்டான நாள்ல வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து அது வேர்வை எல்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம உடம்பு வந்து கூல் பண்றதுக்கு அதுவாவே வந்து மாறிக்கும். அதே மாதிரி குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா உடலே பாத்தீங்கன்னா சூடான கதகதப்பு வந்து நமக்கு தேவைப்படும். நீங்க நார்மலாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து உடம்பு சில்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். ஸோ நம்மளோட அந்தரங்க உறுப்புகள் மட்டும் இல்லாம கைகளுக்கு இடுக்குகள்ல இதெல்லாம் நீங்க அங்கெல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா உங்க பாடியானது என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு நாக்கு கடியில வந்து தெர்மோமீட்டரை வைப்பாங்க, இல்லைன்னா வந்து கைகளுக்கு இடுக்குல அந்த இடத்துல வச்சு நமக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா?
அப்ப நம்ம உடலோட வெப்பநிலை வந்து இது இந்த மாதிரி 30 ரத்தத்தோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா குறைஞ்சது 38 டிகிரி செல்சியஸ் ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தத்தோட பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ரத்த சிவப்பணுக்களோட பணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினான பணி என்னன்னா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரத்த சிவப்பணுக்களோட பணி. அப்ப ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து எடுத்துட்டு போறது மட்டும்தான் அப்படின்னா அதோட மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுறதும் அதோட பணி தான். ஓகேவா? அப்ப உடல்ல உள்ள ரத்தத்தோட பணியே என்னன்னா உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கணும், அதோட மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றணும். இது ரெண்டும் தான் வந்து ரத்தத்தோட வேலை. ஆனா இதுலயே வந்து என்ன பாத்தீங்கன்னா சிவப்பணுக்களோட வேலைகள் என்னன்னா ஆக்சிஜன் வந்து செல்களுக்கு வந்து கடத்திக்கிட்டு போறதும் இதோட வேலை தான். அதே மாதிரி செல்கள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே கடத்துறதும் இதோட வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெள்ளை அணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள் முடிஞ்சிருச்சு. ரத்த வெள்ளை அணுக்கள் WBC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லியூகோசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? WBCன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லியூகோசைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் பிளட். ஓகேவா? ஒயிட் பிளட் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லியூகோசைட்டுன்னு கூட சொல்லுவாங்க. வெள்ளை நிறத்துல இருக்கும். அதாவது வெள்ளை நிறம் அப்படிங்கிறப்ப வந்து வெள்ளை நிற அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்கு வந்து உடனே ஒயிட் கலர்ல இருக்குமா அப்படின்னா இது வந்து நிறமற்ற ஒரு நிறமி. ஓகேவா? இதுக்கு வந்து பெருசா வந்து அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது, அதாவது ஹீமோகுளோபின் இருந்தா வந்து ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம். ஓகேவா? அப்ப அந்த ஒயிட் செல்ல பாக்குறப்ப ஹீமோகுளோபின் வந்து இருக்காது, அதனால வந்து அது வந்து நிறமற்ற நிலையில காணப்படும். ஓகேவா? ஸோ இதை ஆர்பிசியோட கம்பேர் பண்றப்போ இதோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிசியோட கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 600க்கு 1 அப்படிங்கிற விதத்துல இருக்கும். எண்ணிக்கைன்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து 8000 இருந்து 10,000 கன மில்லிமீட்டர் இருக்கும். ஆயுட்காலம் ஓகேவா? ஆர்பிசிக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 120 நாட்களும் பெண்களுக்கு வந்து 110 நாட்களும் தோராயமாக இருக்கும். அதே சமயம் இங்க WBC பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 வாரங்கள் வந்து இதோட வாழ்நாள் காலம். ஒரு 3 வாரத்துல இருந்து 4 வாரத்துக்கு ஒரு தாட்டி வந்து இந்த வெள்ளை அணுக்கள் வந்து திரும்ப திரும்ப அழிஞ்சுகிட்டே இருக்கும், உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சிவப்பணுக்கள் பாத்தீங்கன்னா 120 நாட்களுக்கு ஒரு முறை வந்து திரும்ப திரும்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தெளிவான உட்கருவை கொண்ட அமீபாய்டு செல்கள் இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு மெயின். நமக்கு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுகள்ல பாத்தீங்கன்னா உட்கரு இருக்காது. தொடக்க நிலையில, அதாவது உருவாகும் போது வந்து உட்கருகள் இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவுல வளர வளர என்ன ஆகும்னா உட்கருக்கள் இருக்காது. இங்க இது பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள்ல பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு உட்கரு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெள்ளை அணுக்கள்ல வந்து என்னென்ன இருக்குன்னா ஒற்றை உட்கருவும் மாறும் உட்கரு 2 இருக்குது. உட்கருவிலே பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு உட்கரு கொண்டவையும் இருக்குது, அதே சேமஸ் மாறும் உட்கரு கொண்டவைன்னு இருக்குது. ஸோ இந்த ஒரே உட்கரு கொண்டதுல பாத்தீங்கன்னா லிம்போசைட்டும் மோனோசைட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு உட்கருவை தான் கொண்டிருக்கும். அதே வந்து இந்த யூசினோபில், நியூட்ரோபில் அண்ட் பேசோபில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறும் உட்கருவை கொண்டவை. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தது லிம்போசைட். ஃபர்ஸ்ட் வந்து லிம்போசைட் அப்படின்னா என்னன்னா நிணநீர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்போசைட் வந்து நிணநீர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிணநீர்ச்சல்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சின்னதா இருக்கும், அதாவது சிறிய அளவு தான் இருக்கும். 7 மைக்ரான் விட்டம் கொண்டது. வாழ்நாள் வந்து 3 நாட்கள். இதோட மெயினான ஃபங்க்ஷன் ஓகேவா, நிணநீர் வந்து நம்ம உடல்லே வந்து நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். சில நேரம் நீர்க்கட்டிகள் இருக்கும், நிணநீர் முடிச்சுகள், அதாவது நீர்க்கட்டிகள், நீர்க்கொப்பளங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிணநீர் முடிச்சுகள் இருக்கும். நிணநீர் முடிச்சுகள்னா ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு நிணநீர் முடிச்சுகள் இருக்கும். இந்த நிணநீர் முடிச்சுகளோட மெயினான வேலை, அதாவது லிம்போசைட்டுகளோட மெயினான வேலை என்னன்னா உடல்ல பாக்டீரியா தொற்று இருக்கும்ல, சில பேருக்கு வந்து பாக்டீரியா நோய், வைரஸ் நோய், புஞ்சைகளால் ஏற்படும் நோய் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கும். இதுல வந்து பாக்டீரியா தொற்று ஏற்படுறப்ப அதை அழிக்கணும். ஓகேவா? இமிடியேட்டா அழிக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதை அழிக்கிறதுக்காக பீட்டா செல்களை ஓகேவா, பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது அவைகளை அழிப்பதற்காக பி செல்களை உற்பத்தி செய்வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிணநீர் செல்கள். இது வந்து ஒரு டெட் எக்ஸாம்ல ஓகேவா, டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே சமயம் வைரசுகளை அழிக்க டி செல்களை வந்து உற்பத்தி செய்வதும் பாத்தீங்கன்னா இந்த நிணநீர் செல்கள் தான். அப்ப லிம்போசைட்டோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பாக்டீரியா இல்லைன்னா வைரஸ் தொற்று ஏற்படும் போது அதை அழிப்பதற்காக, பாக்டீரியாவை அழிப்பதற்காக பி செல்களை உற்பத்தி செய்யும். அதே மாதிரி வைரஸ்களை அழிப்பதற்காக டி செல்களை உற்பத்தி செய்யும். இதுதான் லிம்போசைட்டோட மெயினான ஃபங்க்ஷன்.
அப்ப மோனோசைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒற்றை செல். மோனோனாலே ஒண்ணுன்னு தானே அர்த்தம். அப்போ ஒற்றை செல். இது பெரிய அளவுடையது, ஒன்னே ஒண்ணு இருக்குங்கிறதுனால அது பெரிய அளவுல இருக்குது. 22 மைக்ரான் விட்டம் உடையது. இதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 28 நாட்கள். அதாவது ஒரு மாசம் கரெக்டா வச்சுக்கோங்க. 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இது வந்து தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்த செல்களை விழுங்கி செரிக்கும் தன்மை உடையது. இப்ப இங்க லிம்போசைட் என்ன பண்ணுது? பாக்டீரியாவோ வைரஸோ வந்து தாக்கப்படும் போது பி செல்களையோ டி செல்களையோ உருவாக்குது. பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது அதை அழிக்கிறதுக்காக பி செல்களையும், வைரஸ் தொற்று ஏற்படும் போது அதை அழிப்பதற்காக டி செல்களையும் ஏற்படுத்தும். இந்த அதாவது இதை உற்பத்தி பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ண? பாக்டீரியாவோ வைரஸோ அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுக்கு அப்புறம் அது அங்கேயே இருக்கக்கூடாதுல. அங்கேயே இருந்தா அது வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற இடத்தையே வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கும்ல. அப்ப அதை செரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த மோனோசைட் என்ன பண்ணுதுன்னா, இறந்த செல்களை விழுங்கி செரிக்கும் தன்மை கொண்டவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இறந்த செல்களை வந்து என்ன பண்ணுதுன்னா செரிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த மோனோசைட் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது ஈசினோஃபில், நியூட்ரோஃபில் அண்ட் பேசோஃபில்னு இருக்குது. ஸோ யூசினோஃபில்னா என்ன, பேசோஃபில்னா என்ன, நியூட்ரோஃபில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசினோஃபில் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் ரெண்டாக பிளவுபட்டு இருக்கும். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன? உட்கருன்னு சொல்லுவோம்ல. நியூக்ளியஸ் வந்து உட்கரு. அந்த உட்கரு வந்து ரெண்டா பிளவுபட்டு இருக்கும். இது இயக்க சக்தி ஆகுமா? ஓகேவா? இது வந்து இயக்க சக்தி. அதாவது நம்ம பாடியில பாத்தீங்கன்னா அந்த ரத்த செல்கள் எல்லாம் நகர்ந்து போகுதுல. நகர்ந்து போறதுக்கு என்ன ஆகும்? நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, நகர்ந்து போறதுக்கான ஆற்றல், இயக்க சக்தி தான். அதுதான் வந்து நமக்கு ஈசினோஃபில் கொடுக்குது. அப்ப ஈசினோஃபிலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க சக்தி அதிகமா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா சில மணி நேரம் தான். எப்பப்பெல்லாம் அதோட வாழ்க்கை, அதாவது வேலை தேவையோ அந்த நேரத்துல மட்டும்தான் இது வந்து உற்பத்தி ஆகி டக்குன்னு என்ன ஆகும்னா நம்மளோட ஒர்க்கை பண்ணி முடிக்கும். ஓகேவா? அப்ப ஈசினோஃபிலோட வாழ்க்கை இதெல்லாம் பெரிய அளவுல நீங்க வந்து மண்டையில ஏத்திக்க வேண்டாம். பட் அந்த நம்மளோட பேசிக்கான அந்த 2 விஷயங்களை மட்டும் நீங்க மண்டையில ஏத்திக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, அடுத்தது நியூட்ரோஃபில் அப்படிங்கிறப்ப WCல் வந்து அதிக எண்ணிக்கை கொண்டது வந்து இந்த நியூட்ரோஃபில் தான். ஓகேவா? நியூட்ரோஃபில் இதுல வந்து நியூக்ளியஸ் வந்து பல பிளவுகள் கொண்டு இருக்கும். இதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 நாட்கள் இருக்கும். 10 மைக்ரான் அளவு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொதிகளை கொண்டு நுண்கிருமிகளை செரித்து விழுங்கும் தன்மை உடையது. நொதிகளை கொண்டு செரித்து விழுங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நியூட்ரோஃபிலோட வேலை என்ன அப்படின்னா நொதிகளை, இங்க மோனோசைட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த செல்களை விழுங்கி செரிக்கும் தன்மை கொண்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரோஃபில் பாத்தீங்கன்னா நொதிகளை கொண்டு அதை ஏதாவது ஒரு நொதியை வந்து உற்பத்தி பண்ணிடும். அந்த இடத்துல அந்த நொதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நுண்கிருமிகளை செரித்து விழுங்கும் தன்மை வந்து யாரு பண்றா அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில் தான். ஸோ சிமிலர், இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரலா உள்ள கண்டென்ட் இது அப்படிங்கிறதுனால இதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பாத்துக்கிறது நல்லது. அடுத்தது பேசோஃபில் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா WCல வந்து கம்மியா இருக்கிறது, குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறது வந்து இந்த பேசோஃபில் தான். இதோட வாழ்நாட்கள் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 15 நாட்கள். ஓகேவா? ஹெப்பாரின் என்னும் பொருள் ரத்த குழாய்களுக்குள் ரத்த முறைதலை தடுக்குகிறது. இது எங்க உருவாகுதுன்னா இந்த பேசோஃபில் இருக்கிறதுனாலதான் ஹெப்பாரின், ரத்த முறையாமை அப்படின்ற ரத்த முறைதல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரத்தம் ஒரு படத்துல கூட பார்ப்பாங்க, உடம்புல ரத்தம் காயப்பட்டுருச்சுன்னா அந்த ரத்தம் வந்து பீச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ என்னன்னா என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ரத்தம் உறைதலுக்கான அந்த தடுப்பு பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகலைன்னா இந்த ரத்தம் உறையாமை அப்படிங்கிற நோய் ஏற்படும். ஓகேவா? அப்ப இந்த ஹெப்பாரின்கிற ஒரு பொருள் இருந்துச்சுன்னாதான் ரத்த குழாய்களுக்குள் வந்து ரத்தம் உறைதலை வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா அந்த ரத்தம் உறையாம அது பாட்டுக்கு வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த பொருள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒர்க், பேசோஃபிலோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் நோய் கிருமிகள் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது. வெள்ளை அணுக்கள்ல தான் இதெல்லாம் இருக்குது. அப்ப வெள்ளை அணுக்கள்ல நோய் கிருமி எதுவும் தாக்காம இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கிறது யாரோட வேலை அப்படின்னா இந்த பேசோஃபில் தான். பேசோஃபில் தான் என்ன ஆகுதுன்னா வெள்ளை அணுக்கள்ல வந்து நோய் கிருமிகள் எதுவும் தாக்காம இருக்கிறத பாத்துக்கிறது. ஓகேவா? உடலில் உள்ள கிருமிகள் புகுந்தால், உடல்ல வந்து ஏதாவது கிருமிகள் புகுந்துச்சுன்னா அவைகளை அழித்து செரித்து விடும். ஓகேவா? அந்த கிருமிகள் வந்து அழிச்சுறது மட்டும் இல்லாம அதை வந்து டைஜஸ்ட் பண்ணவும் வச்சிடும். ஓகேவா? அழிச்சு செரித்து விடும். இதுதான் இதோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ரத்தத்துல வந்து இருக்கக்கூடிய 2 பகுதி பொருட்கள் வந்து ஆன்டிஜன், ஆன்டிபாடி. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலில் உள்ளே செலுத்தப்படும் ஒரு பொருள்
எதிர்ப்பு பொருள் உருவாக்கத்தை தூண்டி அதனுடன் குறிப்பிட்ட முறையில் வெளிப்படையாக வினைபுரிந்தால் அது ஆன்டிஜன். உடல்ல ஏதோ ஒரு பொருள் நம்ம செலுத்துறோம், ஓகேவா? செலுத்துறப்ப அந்த பொருளுக்கான எதிர்ப்பு பொருள், அதாவது ஏதோ ஒரு கிருமி வந்து நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிறோம், இல்ல வந்து நம்ம ரத்தத்தின் வழியாவோ இல்ல இன்ஜெக்ஷன் மூலியமாக உள்ள செலுத்துறோம். அப்படிங்கிறப்ப அதை எதிர்ப்பதற்கான சக்தி வந்து அந்த ரத்த சிவப்பணுக்களுக்கும் ரத்த வெள்ளை அணுக்களுக்கும் இருக்கணும். தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டைரக்டா வந்து ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா ஆன்டிஜன் தான் வந்து அதை ஃபைட் பண்ணி என்ன பண்ணும்னா அதை கொலாப்ஸ் பண்ணும், ஓகேவா? இதுதான் வந்து ஆன்டிஜென் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்டிபாடி அப்படின்னா என்னன்னா, உடலில் உள்ள நிணநீர் முடிச்சுக்கள், மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஞ்சைகள் ஆகியவற்றில் உள்ள சிறப்பு செல்கள் இம்யூனோகுளோபின் என்னும் புரத பொருட்களை அந்நிய பொருட்களிலிருந்து செயலை முறியடிக்க உருவாகிறது. அதோட மட்டும் இல்லாம இவை நோய் எதிர்ப்பு பொருளை அல்லது ஆன்டிபாடி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு பொருள் தான் வந்து என்னன்னா இந்த ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிபாடினால என்னன்னா நோய்க்கு எதிர்ப்பொருள். அப்ப என்னன்னா உடலில் உள்ள நிணநீர் முடிச்சுகள் இருக்குல்ல, நிணநீர் முடிச்சுகள், அதோட மட்டும் இல்லாம மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, எலும்பு மஞ்சைகள் இருக்கு. இங்கெல்லாம் வந்து சிறப்பு இந்த எலும்பு மஞ்சையில தான் வந்து ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுது. இங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இம்யூனோகுளோபின்ங்கிற புரத பொருட்கள் அந்நிய பொருட்கள் இருந்து செய்யல வேற ஏதாவது ஒரு கிருமி, நோய் தொற்று கிருமி, பாக்டீரியாவோ வைரஸோ வந்து உள்ள வந்து அஃபெக்ட் பண்றப்போ அதை எதிர்க்கிறதுக்கான சக்தியை வேணும்ல, அததான் இந்த ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிஜென்ங்கிறது என்னன்னா டைரக்டா வெளிப்படையா வினைபுரிந்து ஆக்ட் பண்றதுதான் வந்து ஆன்டிஜென்னும், உள்ளுக்குள்ள இருக்கிறப்போ அதுல வந்து எதிர்வினை புரிந்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அடுத்தது WBC அதிகமாக்குறதுனாலையும் குறைவாகிறதுலையும், எப்படி RBC அதிகமாகிறதுனாலையும் குறைவாகிறதுலையும் நம்ம நோய் பார்த்தோமோ, அதே சமயம் WBC அதிகமானாலுமே நமக்கு நோய் தான், அதே மாதிரி குறைந்தாலுமே நோய் தான். WBC அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமானுச்சுன்னா அதை லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம், லுக்கீமியா. ஸோ WBC ரத்தத்துல அதிகரிச்சுன்னா அது லுக்கீமியானும், WBC ரத்தத்துல குறைஞ்சிச்சுன்னா அது லியூகோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. லுக்கீமியா, லியூகோபீனியா. லுக்கீமியாங்கிறது என்னன்னா WBC அதிகரிக்கிறத அந்த ரத்தத்துல உள்ள ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதை வந்து லுக்கீமியா அப்படின்னும், ரத்த சிவப்பு வெள்ளை அணுக்கள் வந்து குறைவதை வந்து லியூகோபீனியா அப்படின்னு நமக்கு நோய் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, ஒரு நோட் ஒன்று பார்த்துங்க. ஆரோக்கியமான எலும்பு மஞ்சை ரத்த சிவப்பணுக்கள், பிளாஸ்மா மற்றும் ரத்த தட்டுகளை மாறாத அளவில் உற்பத்தி செய்யும். ஒரு நல்ல ஹெல்தியான அந்த போன் மேரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஹெல்தியான போன் மேரோ அப்படிங்கிற சில நேரம் வந்து நீங்க பாத்துங்க, எலும்பு மஞ்சைங்கிறத வந்து போன் மேரோ அப்படிங்கறத வந்து தமிழ்லயே கூட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க, டிரான்ஸ்லேஷன் எரர் கூட இருந்திருக்குது. அதனால சொல்றேன், போன் மேரோங்கிறது வந்து என்னன்னா ரத்த சிவப்பணுக்கள், பிளாஸ்மா மற்றும் ரத்த தட்டுக்கள் இது எல்லாத்தையுமே சரியான அளவுல உற்பத்தி பண்ற ஒரு டியூட்டி எதுக்குன்னா இந்த எலும்பு மஞ்சைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரத்த தட்டுக்கள், பிளட் பிளேட்ஸ். சரி, நம்ம எரித்ரோசைட், த்ராம்போசைட் பார்த்துட்டோமா? ஓகே. ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பிளட் பிளேட்ஸ். பிளட் பிளேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாலூட்டிகளில் மட்டுமே காணப்படும். இதுல வந்து உட்கரு இருக்காது, ஒழுங்கற்ற ஒரு வடிவம் இருக்கும், எலும்பு மஞ்சைகளில் உள்ள செல்லில் இருந்து உற்பத்தி ஆகிறது. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எலும்பு மஞ்சையில தான் உருவாகுது. ரத்தம்னாலே வந்து எங்க இருந்து உருவாகுதுன்னா எலும்பு மஞ்சையில தான் உருவாகுது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இதோட வேலை என்னன்னா ரத்த முறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரத்த முறைதல்ல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ரத்தத்துல வந்து சின்ன சின்ன பிளட் பிளேட்ஸா இருக்கும், ஓகேவா? ரத்தம் வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து லிக்யூடா தானே இருக்கு. அந்த ரத்தத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டியா ரத்த தட்டுகள் இருக்கும். இந்த ரத்த தட்டுகள் தான் ஆக்சிஜனை வந்து சுமந்து செல்லும், ஓகேவா? ஆக்சிஜனை வந்து அப்படியே மேல வந்து என்ன பண்ணும்னா வச்சு சுமந்துகிட்டு போகும், ஓகே? இதனாலதான் இது வந்து ரத்த தட்டுகள் அப்படின்னு. தட்டுல என்ன பண்ணுவோம், ஏதாவது பொருளை வச்சு எடுத்துட்டு போவோம்ல, அது மாதிரிதான் இதுவும். ரத்த தட்டுகளோட வேலை என்ன அப்படின்னா ஆக்சிஜனை வந்து சுமந்து செல்லும். இதை வந்து ஃபர்ஸ்ட் எங்க யாரு என்ன பெயரிட்டு இருக்காரு அப்படின்னா விசோஜீரோ அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ரத்த தட்டுகள், பிளட் பிளேட்ஸ் அப்படின்னுட்டு இதை கண்டுபிடிச்சு இதுக்கு வந்து பெயரிட்டு இருக்காரு. பாலூட்டிகளில் மட்டுமே தான் ரத்த தட்டுகள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாலூட்டிகள்ல மட்டுமே தான் ரத்த தட்டுகள் காணப்படும். இதற்கு வந்து ஒரு உட்கரு இருக்குமா அப்படின்னா இதுக்கும் உட்கரு கிடையாது. அப்போ ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் ரத்த தட்டுகள் எடுக்கிறப்போ ரத்த சிவப்பணுக்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உட்கரு இருக்கும், அப்புறம் வந்து நாளடைவுல உட்கரு இருக்காது. ரத்த வெள்ளை அணுக்கள்ல பாக்குறப்போ தெளிவான உட்கரு காணப்படும். இதே ரத்த தட்டுகள்ல பாக்குறப்போ ஒரு தெளிவற்ற உட்கருங்கிறது இருக்காது, ஓகேவா? இதுதான் வந்து ரத்த தட்டுகள். இது ஒரு ஒழுங்கற்ற வடிவம். இந்த பிளேட்டுங்கிறது வந்து எல்லாமே ஒரே ஷேப்ல, ஈவனான ஷேப்ல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஒன்னொண்ணுமே ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வீட்டுல எல்லாம் பாருங்களேன், பிளேட்ஸ் எல்லாம் வந்து
மெயின் பிளேட் ஒன்று சைடிஷ் பிளேட் அப்படின்னு தனித்தனியா வச்சிருப்போம்ல, அதே சேமஸ் தான் இங்கேயும். அப்ப என்னன்னா ரத்த தட்டுகள் வந்து அதோட வளர்ச்சியை பொறுத்து, அளவை பொறுத்து, அதோட செயல்பாடுகளை பொறுத்து என்ன ஆகுனா, ஒரு ஆக்டிவான பிளட் பிளேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல இருக்கும். ஆக்டிவே இல்லாம கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து ரத்த தட்டுகளோட அளவுங்கிறது மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? எலும்பு மஞ்சளில் உள்ள செல்களிலிருந்து இந்த பிளட் பிளேட்ஸ் உற்பத்தி ஆகுது. எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப 2,00,000 4 லட்சம் கன மில்லி லிட்டர் பாரு, கன மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரத்த தட்டுகளின் வாழ்நாள் காலம் தான் 5 to 9 நாட்கள். இது நமக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ரத்த தட்டுகளின் வாழ்நாட்கள் பாத்தீங்கன்னா 5 to 7 நாட்கள். ரத்த தட்டுகள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு என்ன, அதோட அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, நோய் இருக்குதா அப்படிங்கறத கண்டறியறதுக்கு என்னன்னா தனிமம் DPF32 யூஸ் பண்ணி கதிரியக்க ரேடியோ சோதனையின் மூலம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த முறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது என்னன்னா இந்த த்ராம்போசைட்டுகள் தான். ஓகேவா? அழிக்கப்படுவது கல்லீரல் அல்லது மண்ணீரல். ஓகே, ரத்த தட்டுகளை வந்து அழிப்பது என்னன்னா பொதுவாவே வந்து மண்ணீரல் வந்து அழிக்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப இங்க என்னன்னா ரத்த தட்டுகளையுமே வந்து கல்லீரல் அல்லது மண்ணீரல் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நமக்கு ரத்த தட்டுகள் அதிகமானுச்சுனாலும் குறைஞ்சானுச்சாலும் நமக்கு வந்து 2 வகையான நோய் ஏற்படுது. ரத்த தட்டுகள் அதிகமானுச்சுன்னா திராம்போசைதீமியா அப்படிங்கிற நோயும், ரத்த தட்டுகள் குறைவானுச்சுன்னா திராம்போசைட்டோபீனியா திராம்போசைட்டோட அதிகமாகுதுன்னுச்சுன்னா திராம்போசைதீமியாவும், திராம்போசைட் கம்மியானுச்சுன்னா திராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிற 2 நோயும் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக். இப்ப அடுத்தது பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரத்தம் உறைதல், ஹீமோஸ்டாசிஸ். ஓகேவா? ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளிவந்து திரவத்தன்மையை இழந்து கூழ் போன்று ஜெல்லியாக மாறும். இததான் வந்து ரத்தம் உறைதல்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைதல்னா நீங்க வந்து நிறைய நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. மட்டன் ஸ்டால்ல எல்லாம் வந்து பிளட்டை வந்து சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. ரத்தம் வெளில வந்தோடனே, வெளில வர்றப்ப வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு திட நிலைக்கு வந்துடும். ஓகேவா? ஒரு சாலிட் ஸ்டேட்னு சொல்ல முடியாது, செமி சாலிட். ஓகே, செமி லிக்யூட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ல தான் இருக்கும். கொஞ்சம் தளன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப அது என்னன்னா அதுதான் ரத்தம் உறைதல். அப்ப ரத்தம் உறைதலுக்கு மெயினானது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அப்ப ரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளிவந்து திரவத்தன்மை இழந்து ஒரு கூழ் போன்ற ஜெல்லி, ஓகேவா, ஒரு கூழ் போன்ற ஜெல்லி போன்ற அமைப்பாக மாறுறதா வந்து ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல கண்டறிஞ்சவர் யாருன்னா 1892 வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஹிக்கிமிஸ்ட் 1900 மற்றும் விவரித்தவர். ஓகே, முதல்ல கண்டறித்தவர் யாருன்னா ஸ்கிமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் 1892 இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் விஷயம், ரத்தம், இது பேர் தான் ரத்தம் உறைதல் அப்படின்னு விவரித்தவர் யாருன்னா மோரோவிஸ்ட் அப்படிங்கிறவர். ஓகேவா? மோராவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கார். ரத்தம் உறைதலின் போது ஏற்படும் புரத இலைகளின் பெயர் என்னன்னா ஃபைரின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைதல் இப்ப அங்க வந்து ஒரு அதாவது ரத்தத்துல வந்து நமக்கு என்னன்னா நாரிழைகள் அற்ற ஒரு உறுப்பு. ஆனா அந்த இடத்துல வந்து உறைது அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு பில்டிங் தேவையில்ல, பில்ட் ஒண்ணு தேவையில்ல, ஏதோ ஒரு கனெக்ஷன் தேவையில்ல. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு புரத உறை ஒண்ணு வந்து உருவாகுது. ஓகேவா? அந்த புரத இலைகள் வந்து உருவாகி அந்த ரத்தமானது வந்து இறுக பற்றி கொள்ளுது. இதுக்குதான் வந்து இந்த புரத இலைகளுக்கு பேரு தான் வந்து ஃபைரின்னு சொல்லுவாங்க. ரத்த துகள்கள் அணுக்கள் வெளிவருவதை வந்து இது தடுக்கிறது. ரத்த துகள்கள் வந்து துகளோட அணுக்கள் வந்து வெளிவருவது, ரத்த துகளோட அணுக்கள் வெளில வந்துருச்சுன்னா அது நீத்து போயிடும். ஓகேவா? அந்த நீற்று தன்மையிலே இருக்கும். அப்ப அதுல இருந்து நம்ம வெளில அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபைரின் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. உறைதல் காரணியாக புரதங்கள் அனைத்து ரத்த பிளாஸ்மாவில் இருந்து உறங்கும் நிலையில் உள்ளது. அதாவது உறைதல் காரணிகளால்தான் புரதங்கள் அனைத்து ரத்த பிளாஸ்மாவில் உறங்கும் நிலையில் இருக்குது. இது காயம் ஏற்பட்ட உடனே செயல்படும் நிலைக்கு மாற்றப்பட்டு உறைதலை ஏற்படுத்துகிறது. இது வந்து எப்போதுமே, ஓகேவா, இந்த ரத்த முறைதல உள்ள ஹீமோஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. இந்த காரணிகள் எப்போதுமே வந்து உறக்க நிலையில தான் இருக்கும். எதனால அப்படின்னா அது வந்து எனி டைம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம பாடியில வந்து பிளட் சர்க்குலேஷனே இருக்காது, டக்குன்னு உறைஞ்சு போயிடும். உடம்புல உள்ள எல்லா ரத்தமும் வந்து உறைஞ்சு போயிடும். ஓகேவா? அப்ப அது வந்து உறக்க நிலையிலே தான் இருக்கும். எப்போ இது ஆக்டிவ் ஆகும்னா ரத்தம் வந்து வெளியேற்றப்படும் போது, ரத்தமானது வந்து வெளியேற்றப்படும் போது அப்பதான் வந்து என்ன ஆகும்னா உடனே இது வந்து என்னன்னா உறைதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரத்தம் உறைதலுக்கான காரணிகள் மொத்தம் 13 இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா த்ராம்போகைனேஸ் என்சைம் உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காயமடைந்த ரத்த தட்டு செல்களை உடனே த்ராம்போபிளாஸ்டின் என்னும்
லைப்போ புரதத்தை உண்டாக்கும். ஃபர்ஸ்ட் காயம் அடைஞ்சிருச்சு, நம்ம உடம்புல வந்து ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த தட்டு செல்கள் உடனே என்ன பண்ணுன்னா திராம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற ஒரு லைஃபோ புரதத்தை வந்து உண்டாக்கும். ஏதோ ஒரு புரதத்தை வந்து உருவாக்கும். அந்த புரதம் பேர் என்னன்னா லைஃபோ புரதம் சொல்றாங்க. அப்ப ரத்தம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காயம் அடைஞ்சிருச்சு, உடனே ரத்த தட்டுகள் என்ன பண்ணுதுன்னா திராம்போபிளாஸ்டின்ங்கிற ஒரு லைஃபோ புரதத்தை உருவாக்கும். இந்த ரத்தத்தில் உள்ள சில காரணிகளுடன் சேர்ந்து திராம்போ கைனேஸ் என்னும் நொதியை வந்து உண்டாக்கும். அப்ப என்னன்னா ஒரு என்சைம் ஒரு நொதியை வந்து உருவாக்கி இந்த இடத்துல உற்பத்தி கொடுக்குது. அடுத்தது என்ன நடக்கும்னா பிளாஸ்மா புரதமான புரோத்ராம்பின், ஓகேவா, பிளாஸ்மா பிரதமான புரோத்ராம்பின் CaCl2 அயனிகள் உதவியுடன் இந்த நொதியின் மூலமாக திராம்பினாக மாற்றப்படும். இதெல்லாம் நமக்கு அவ்வளவு டீட்டெயிலா தேவையா அப்படின்னா தேவையில்லை. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து திராம்போபிளாஸ்டின் வந்து உருவாகும். அது வந்து லைஃபோ புரதத்தை உருவாக்கும். இது ரத்தத்தோட சேரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் திராம்பினாக மாற்றப்படும். திராம்பினாக மாற்றப்பட்ட பிறகு அப்புறம் என்னன்னா புரோத்ராம்பின் உற்பத்திக்கு விட்டமின் கே அவசியம். ஓகேவா, இது வந்து ரத்தம் இதோட காரணிகள். இதெல்லாம் வந்து ரத்தம் உறைதலுக்கான ஒரு 13 காரணிகள் சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க லைட்டா தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. பெருசா ஒன்றும் மண்டையில ஏத்திக்க வேண்டாம். ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி இது வந்து ஷார்ட்டா எனக்கு எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இதை வந்து பார்க்க வேண்டாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா. அடுத்தது கரையும் பிளாஸ்மா புரதமான பைரினோஜன் கரையாத பைரினாக மாற்றப்படும். அப்ப கரையும் பிளாஸ்மா பிரதமான பைரினோஜன் என்ன ஆகுதுன்னா கரையாத பைரினோஜனாக மாற்றக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 5 to 8 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. ரத்த முறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோமின், ஓகேவா, புரோத்ரோமின் கல்லீரலில் உருவாக்கப்படுகிறது. ரத்தம் உறைகிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா புரோத்ரோமின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கல்லீரல்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேம்மா, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா ரத்தம் உறையாமை, ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ரத்தம் உறையாமை. முன்னாடி வந்து ரத்தம் உறைதல் பார்த்தோம், இப்போ ரத்தம் உறையாமை. ஓகேவா. சரி, ரத்தம் உறைதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து இப்போ வந்து என்னன்னா ரத்தம் உறையாமையை வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிழிச்சிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கும், ரத்தம் கண்டினியூவா வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பரம்பரையா வரக்கூடிய ஒரு வியாதி. ஓகே. நம்ம மனித உடல்ல வந்து மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அதாவது 23 46 குரோமோசோம்கள் இருக்கும். 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அதுல ஆட்டோசோம் அல்லோசோம் அப்படின்னு பாக்குறப்ப 22 ஜோடி குரோமோசோம்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட உடல பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்ஸ். இதுல ஒரே ஒரு ஜோடி குரோமோசோம் என்னன்னா பால் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு குரோமோசோம். இந்த 22 ஜோடி குரோமோசோம்களும் நீங்க வந்து ஹைட்டா இருக்கீங்களா, குள்ளமா இருக்கீங்களா, கருப்பா இருக்கீங்களா, வெள்ளையா இருக்கீங்களா அப்படின்னுட்டு இந்த மாதிரி உங்களோட அமைப்பு ரீதியான இந்த விஷயங்களை மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்கள். இதுல ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான், இது 23வது ஜோடி குரோமோசோம் மட்டும்தான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு இந்த பால் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு குரோமோசோம். இதுல என்னன்னா இந்த பால் சார்ந்த குரோமோசோம்களில், அதாவது இந்த 23வது ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, இந்த குரோமோசோம்கள்ல ஜீன்கள்ல ஏற்படும் மாற்றம் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் கூட பார்த்திருப்போம். 21வது ஜோடி குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய அந்த சடுதி மாற்றத்தின் காரணமாக டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க என்ன அப்படின்னா இந்த 23வது ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, இந்த குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய ஜீன்களின் மாறுபாடு தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது. ஹீமோஃபிலியா அப்படிங்கிறத பத்தி கூட ஒரு படத்துல கூட அதர்வா மூவில கூட சொல்லியிருப்பாங்க. சின்னதா ஒரு கீரல் பட்டுச்சா கூட ரத்தம் வந்து நிக்காம வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அது வந்து ஹீமோஃபிலியா. அந்த படம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்குதா அப்படின்ட்டு. சும்மா சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அது மாதிரிலாம் இருக்குது. ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது வந்து ரத்தம் நின்று போகாம அது பட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதை பாருங்க, பால் சார்ந்த குரோமோசோம்களில் உள்ள ஜீன் மாறுபாடு அடைவதால் ரத்தம் உறையும் செயல்முறையில் குறைபாடு ஏற்பட்டு ரத்தப்போக்கு தொடர்ந்து வெளியேறி இறப்பு ஏற்படும். ரத்தம் கண்டினியூவா வெளில போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபைனலா வந்து டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது முதல்ல எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இங்கிலாந்து அரச குடும்பத்தில் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜான் கோட்டா அப்படிங்கிறவர் வந்து 1803ஆம் ஆண்டு. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா.
அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக் ரத்த வகைகள். ரத்த வகையை வந்து காரல் லென்டிஸ்டீனர் அப்படிங்கிறவர், ஓகேவா, காரல் லென்ட் ஸ்டீனர் அப்படிங்கிறவர் 1900களில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னு நமக்கு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. அதுலயுமே இன்னும் சொல்ல போனா ஏபிஓ, நமக்கு ரத்த வகைகள் இருக்குல்ல, இந்த ரத்த வகைகள்ல பாத்தீங்கன்னா இயல்பா வந்து நமக்கு ஏபிஓ அப்படின்னு ஒரு 4 வகையான ரத்த வகை இருக்குது. இந்த ரத்த வகையில ஏ, பி அண்ட் ஓ வகையை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா காரல், ஓகேவா, காரல் லான்டோஸ்பீனர். ஓகே ஓகே காரல் ரெண்டிஸ்டீனர் தான் அவர் தான். ஓகே, காரல் ரெண்டிஸ்டீனர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஏவி பி அண்ட் ஓ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஏபி வகையை கண்டறிந்தவர் யாருன்னா டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்ட்ரெய்னி அப்படிங்கிறவர், ஓகேவா. டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்ட்ரெய்னி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஏபி வகையை கண்டறிந்தாங்க. உலகிலேயே மிக அதிகமாக உள்ள வகை, அதாவது ரத்த கொடையாளி, அதாவது ரத்தம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க வந்து யாருன்னா ஓ வகைன்னு சொல்லுவாங்க. அதான் உலகிலேயே அதிகம் உள்ள ரத்த வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓன்னு சொல்லியிருக்காங்க. கம்மியா ரொம்ப ரேரான பிளட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி. அதுலயுமே நெகட்டிவான பிளட்ஸ் தான் இருக்குது. உலகில் வந்து இதுவரை வந்து 103 வகை ரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் 14 வகை மட்டுமே பெரும்பாலான பயன்பாடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து நெகட்டிவ்ல எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரேரான பிளட். இருந்தாலும் நமக்கு மேஜரா என்ன அப்படின்னா ஏபி அண்ட் ஓ, ஓகேவா. இதுதான் இருக்குது. இந்த அதாவது இந்த பிளட்டை வந்து யாராருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், யாரெல்லாம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ ஏங்கிற பிளட் குரூப் இருக்கிறவங்க அதே சிமிலரா ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் அவங்க டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பி பிளட் குரூப் உள்ளவங்க பி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏபி பிளட் யாருக்கு இருக்குதோ அவங்க ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க ஓக்கும் கொடுக்கலாம், ஏக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓகேவா. இது வந்து நமக்கு பேசிக். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம படிச்ச விஷயங்கள் தான். சரி, ஓகே. ஆன்டிஜென் ஆன்டிபாடி இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம பார்த்துக்கோம். ரத்த வகையில வந்து ஆன்டிஜென்னும் ஆன்டிபாடியும் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரத்த வகை ஏல பாத்தீங்கன்னா ஏங்கிற ஆன்டிஜென் இருக்கும். ஆன்டிபாடியில பாத்தீங்கன்னா ஏங்கிற எதிர்ப்பு பொருள் இருக்கும். அதே பில பாத்தீங்கன்னா பிங்கிற ஆன்டிஜென்னும் ஏங்கிற ஆன்டிபாடியும் இருக்கும். ஏபில பாக்குறப்ப ஏ மற்றும் பி ரெண்டுமே ஆன்டிஜென் இருக்கும், ஆனா ஆன்டிபாடி வந்து எதுவுமே இருக்காது. அதே ஓல பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் எதுவுமே இருக்காது, ஆனா ஆன்டிபாடி பாக்குறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆன்டிஜென் ஆன்டிபாடி, ஓகேவா. ஆன்டிஜென் ஆன்டிபாடி ஆன்டிபாடி, ஓகேவா. அதே சமயம் ரத்தம் கொடுக்கறத பத்தி நம்ம படிச்சோம்ல. இப்ப ரத்தம் யாருக்கிட்ட எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்குதுல்ல. ரத்தம் வந்து அதாவது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாராருக்கெல்லாம் வாங்கிக்கலாம். ஏ வந்து ஏக்கும் ஏபிக்கும் கொடுக்கலாம், ஆனா யாருக்கிட்ட இருந்து வாங்கலாம்னா ஏ கிட்ட இருந்தும் ஓ கிட்ட இருந்து மட்டும்தான். ஓங்கிற பிளட் குரூப் வந்து எல்லாருக்குமே காமனா உள்ளதுதான். இது நீங்க படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓ குரூப் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, ஓங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா கொடையாளிங்கிறது போய் இவங்க வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா பி ரத்த குரூப்ல உள்ளவங்களுக்கு ஏ ரத்த குரூப்ல உள்ளவங்களுக்கு பி கொடுக்கலாம், ஆனா பி கிட்ட இருந்து ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் இவங்க வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஏபில உள்ளவங்க ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனா யாராட்ட இருந்து வாங்கிக்கலாம்னா ஏட்ட இருந்து வாங்கிக்கலாம், பி இருந்து வாங்கிக்கலாம், ஏபிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓங்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஆனா ஓட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். உலகில வந்து அதிகமா காணக்கூடிய பிளட் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஓ தான். அதனால அது பெரிய ப்ராப்ளமா இருக்காது. சரி, ஓகே. இதெல்லாம் அதான் நம்ம அந்த பார்த்தோம்ல, அதே சேம் விஷயம் தான். ஓகே. சரி, ஓகே. நம்ம ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள் அண்ட் பிளட் பிளேட்ஸ் பார்த்தோம்ல. அதாவது எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட் அண்ட் த்ராம்போசைட். இதுக்கான காமனான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து ஒரே டேபிள்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க பார்த்ததுதான். அதுல இன்னும் இல்ல, எரித்ரோசைட், த்ராம்போசைட், லியூகோசைட் அண்ட் த்ராம்போசைட்ல உட்கரு கொண்டிருக்காது. அதாவது எரித்ரோசைட் எடுத்துக்கிட்டு ரத்த சிவப்பணுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உட்கரு இருக்காது. ஆரம்பத்துல உட்கரு இருக்கும், அப்புறம் போக போக வந்து உட்கரு இல்லாம போகும். இதே ரத்த வெள்ளையணுக்கள்னா தெளிவான ஒரு உட்கரு இருக்கும்.
இதே சிவப்பணுக்கள்ல பாக்குறப்ப உயிரணுக்கள் வந்து அதாவது உட்கரு வந்து பெருசா பெற்றிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதே மாதிரிதான் இதுல வந்து சிவப்பு நிறமியா இருக்கும். இது வந்து நிறமி இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து வெள்ளை நிறமா அப்படின்னு நிறமற்றதா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ரத்த குருதி தட்டிலையும் பாத்தீங்கன்னா நிறமற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிஹெச் அளவு இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்ததுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அங்க இருக்கிறத அப்படியே வந்து நமக்கு வந்து டேபிள்ல ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறப்ப வந்து ஆக்சிஜனை வந்து உடல்ல உள்ள அனைத்து செல்களுக்கும் கொண்டு கொண்டு போறது இதோட வேலை. ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அப்படின்னு பாக்குறப்போ வெளியில இருந்து வந்து ஏதாவது வந்து நோய் கிருமி தாக்குறப்ப அதை எதிர்த்து சக்தியை வந்து உருவாக்குறது இதோட வேலை. ரத்த தட்டுகளோட வேலை என்னன்னா உடல்ல வந்து அனைத்து பகுதிகளும் வந்து ரத்தத்தை வந்து கடத்திக்கிட்டு போறது இதோட வேலையா இருக்கும். இதோட ஆயுள் காலம் அப்படின்னு பாக்குறப்போ ரத்த சிவப்பணுக்களுக்கு 120 நாட்களுக்கும் ரத்த வெள்ளை அணுக்களுக்கு வந்து சில மணி நேரத்தில் அதாவது சில சில நாட்கள். ஓகேவா? அதை வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 12 to 13, 13 to 14 இந்த மாதிரி கூட இருக்கலாம். இதே வந்து ரத்த தட்டுகளுக்கு பாக்குறப்போ 5 to 9 நாட்கள் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பா ரத்தம்ங்கிறது வந்து 38 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தத்தோட பணிகள்னு பாக்குறப்ப உடல் வெப்பநிலையை சீராக வைக்கக்கூடியது. இது நல்லா நோட் பண்ணீங்க. ரத்தங்கிறது வந்து உடல்ல ஆக்சிஜன் மட்டும் தான் கொண்டு போகுமா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போடக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ரத்தம் நமக்கு தெரியும். ஆனா உடலோட வெப்பநிலையை சீராக வைக்கக்கூடிய ஒரு பொருளுமே வந்து ரத்தம் தான். ஓகேவா? ஸோ உடல் முழுவதும் O2 அதாவது ஆக்சிஜனை கடத்தும். அதோட மட்டும் இல்லாம பிளாஸ்மா உணவு ஹார்மோன் நொதிகளை கடத்தப்படுகிறது. பிளாஸ்மா மூலயமா தான் உணவு ஹார்மோன்ஸ் அண்டு நொதிகள்லாம் வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. WBC என்பது என்னன்னா நோய் பாதுகாப்பு. அதை நான் சொல்றேன், உடம்புல வந்து ஒரு பாக்டீரியா தொற்றோ வைரஸ் தொற்றோ ஏற்படுறப்ப இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுன்னா உடனே வந்து அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு பொருளை உருவாக்கி அந்த நோய் தொற்றில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஓகேவா? ரத்தத்துல இருந்து பிளாஸ்மா செல்களை பிரிக்க முடியுமா அப்படின்னா இப்ப வந்து பிளாஸ்மா டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரத்தத்துல இருந்து பிளாஸ்மாவை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அந்த மைய விலக்கு விசைன்னு சொல்லுவோம்ல, அதாவது கிரைண்டர் மிஷின்லாம் இருக்குல்ல, கிரைண்டர் மிஷினோ இல்ல வந்து ஒரு நூல்ல வந்து கல்லை கட்டிக்கிட்டு நம்ம சுத்துவோம் அப்படின்ட்டு இயக்கங்கள்ல நம்ம படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி மைய விலக்கு விசை மிஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளட்டை வச்சுட்டு அதை வந்து ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்றப்ப அந்த பிளாஸ்மாக்கள் அதாவது 55% வந்து பிளாஸ்மா இருக்குல்ல, அந்த பிளாஸ்மா வந்து நான் என்ன பண்ணா பிரிஞ்சு வந்துடும். இந்த பிளாஸ்மாவை எடுத்துக்கிட்டு இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரத்த சிவப்பணுக்கள்ல இருந்து பிளாஸ்மாவை தனியா பிரிச்சுட்டு இந்த பிளாஸ்மால இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேர் பிளான்டேஷன் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா ரத்தத்துல இருந்து பிளாஸ்மா எப்படி பிரிக்கப்படுதுன்னா மைய விலக்கு விசை. ஓகேவா? மைய விலக்கி எனப்படும் சாதத்திலிருந்து ரத்தம் சுழலுவதால் ரத்த செல்களில் இருந்து ரத்த பிளாஸ்மா வந்து பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, ஓகே. இது ஒரு காமனான விஷயம். இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சில நேரங்கள்ல வந்து இந்த வாரிசு பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது உறவினர்களை வந்து தாய்மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஜெனட்டிக்கலா வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டதா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல ப்ரூஃப் பண்ணப்பட்டதுதான். எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சில காரணிகளோட அந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகும்னா சில வளர்ச்சி குன்றிய 2 பேர்ட்டையுமே வளர்ச்சி குன்றிய குரோமோசோம் 2மே ஒன்னா சேர்றப்போ ஒரு புதிய வகை உயிரினத்தை தோற்றுவிக்கப்படும். அதை வளர்ச்சி நிறைந்த நல்ல செழிப்பான குரோமோசோம்கள் சேர்ந்து அந்த இடத்த வந்து XXO XYO இல்ல YYO இப்படி சேர்ந்துகிட்டு வர்றப்போ அந்த இடத்துல வளர்ச்சி குன்றிய குரோமோசோம் இருக்கும்ல, இது ரெண்டும் சேர்றப்பதான் அந்த ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவியல் பூர்வமா. அதே போலதான் இங்கேயும் ரத்த தொடர்புகள் மூலயமா எந்தெந்த பிளட் வந்து ரிலேட் ஆகுறப்ப அங்க இருந்து என்னென்ன வகையான ரத்தங்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்திய கூறுக்கான ஒரு டேபிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜா வந்து தெரிஞ்சுக்கலாம். பெற்றோரோட ரத்த வகை வந்து 2 பேருக்குமே O வகை ரத்தமா இருந்துச்சுன்னா அந்த வாரிசுக்கு வந்து O வகை ரத்தமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதே சமயம் எது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா AO BO இல்ல AB ரத்த வகையோ வர்றதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஓவும் ஏவும் உள்ள பெற்றோர்கிட்ட இருந்து O வகையான ரத்தமும் வரலாம், A வகையான ரத்தமும் வரலாம்.
ஆனா சாத்தியம் இல்லாதது என்னன்னா பியோட கனெக்ஷன் இருக்கிற எந்த ஒரு ரத்த வகையும் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வகையான ஒவ்வொரு ரத்தத்தோடையும் லிங்க் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு சயின்ஸ் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இதுல இருக்கிற கலை சொற்களை வந்து நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா தமிழ்ல வந்து நமக்கு கலைச்சொற்கள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தமிழ்ல வந்து நிறைய சயின்ஸ் டாபிக்குமே உள்ள இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே நமக்கு சயின்ஸ் டாபிக் இருக்குது. அந்த சயின்ஸ் டாபிக்ல நமக்கு வந்து இது கேட்பாங்களா, சயின்ஸ்ல இருந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்பாங்களான்னா கம்மி தான். பட் ரொம்ப ரேர் கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் புக்ஸ் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மேபி வந்து கேட்பதற்கு வாய்ப்புகளோ இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் ஓகேவா, சில நேரங்கள் வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல ஹீமோபிலியா அப்படிங்கிறதையோ இல்ல ரத்த முறைதலோ அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தையில நமக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அமைச்சிட்டாங்கன்னா அந்த நேரங்கள்ல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ இதை அப்படியே லைட்டா பாத்துங்க. சரி, ஓகே. அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா ரத்த ஓட்டம். சரி, ரத்தத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப ரத்த ஓட்டம், ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மெயினா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரத்த குழாய்கள் மூலமா ரத்தம் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம் சுருங்கி விதைவதால், ஓகேவா, ஸோ இதயம் வந்து சுருங்கி விதைவதால் இதய ரத்த ஓட்டமானது வந்து உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளிலும் போகுது. அதிலே வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து ரத்தம் வந்து இதயம் சுருங்கும் போது வெளியேற்றி எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புது. அதே மாதிரி இதயம் வந்து விரியும் போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து உள்ள தேங்கிட்டு திரும்பி மறுபடியும் சுருங்குறப்போ ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்ததை வந்து மறுபடியும் நுரையீரலுக்கு அனுப்பி அந்த இடத்துல ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமா மாத்துறதுக்கு ரெண்டு வேலை நடக்கும். ஒண்ணு வந்து ஒரு பகுதியில வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதை உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றது ஒரு வேலை, இதயத்தோட வேலை. அதே சமயம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் போயிடுச்சுல, அப்புறம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வரும்ல, அதை என்ன பண்ணும்னா நேரா நுரையீரலுக்கு அனுப்பிவிடும். ஏன்னா நுரையீரல் மூலயமா தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இப்ப மூச்சுக்குழல் வழியா நம்ம சுவாசிக்கிறப்ப ஆக்சிஜன் நேரா வந்து நுரையீரலுக்கு போகும். அங்க நுரையீரல் தான் வந்து ஆக்சிஜன் நிறைந்த பகுதியா இருக்கும். அப்ப ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமா மாத்தணும்னா ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து என்ன ஆகும்னா நுரையீரலுக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஆக்சிஜனை கடத்தி ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி இதயத்துக்கு வரும். இதயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அனைத்து உறுப்புகளுக்கும் இதயமானது கடத்தும். இவ்வளவுதான் விஷயமே. ஓகேவா, ரத்த பிளட் சர்க்குலேஷன்ல வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம், ஆக்சிஜன் குறைந்த ரத்தம். உடல்ல வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் எங்க இருக்கும் அப்படின்னா உடல் உறுப்புகள்ல இருந்து எல்லாமே ரத்தத்துக்கு இதயத்துக்கு வரும். இதயம் அந்த ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை ஆக்சிஜன் உள்ள பகுதியான நுரையீரலுக்கு அதை அனுப்பிவிடும். அங்க போய் அந்த ரத்தமானது ஆக்சிஜனை ஏத்துக்கிட்டு திரும்பி மறுபடியும் இதயத்துக்கே வரும். இதயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து இதயம் என்ன பண்ணும்னா உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை அப்படியே கடத்திட்டு போகும். இதுதான் வேலை. இந்த வேலைகள்ல இங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரத்த ஓட்டம் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்னன்னா ஹீமட்டாலஜி அப்படின்னா ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தமிழ்ல ஹெமட்டாலஜின்னு எழுதியிருப்பாங்க, பட் ஹெமட்டாலஜி ரத்த ஓட்டம் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்னன்னா ஆஞ்சியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆஞ்சியோனா என்ன சொன்னா ரத்த இதய ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதய ஆப்ரேஷன் சொல்றாங்களா, அதுதான் வந்து ஆஞ்சியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சுழற்சி, ரத்த பண்பு, இதய செயல்பாடு இதெல்லாம் வந்து விவரிச்சவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வந்து 1628ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும், பிளட்டோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலா நமக்கு வந்து தெரியப்படுத்தினவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான். உடலில் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு பொருட்களை அனுப்புவதில் ரத்த ஓட்ட மண்டலம் வந்து பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து இயல்பா உள்ள பொருட்கள் கிடையாது, ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் நிறைந்த ஆக்சிஜன் குறைந்த இந்த ரெண்டு விஷயம் தான் அங்க நடக்குது. அதோட மட்டும் இல்லாம ஆக்சிஜன் குறைந்த அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அவ்வளவுதான். கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு போய் வெளியேற்றும், ஆக்சிஜனை உள்ள கொண்டு போகும். இந்த ரெண்டு விஷயம் தான். அப்ப ஆக்சிஜன் நிறைந்த இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, இந்த ரெண்டு விஷயங்கள் உள்ள பொருளை வந்து நம்ம உடலோட அனைத்து பகுதிகளுக்கும் வந்து ரத்தத்தின் மூலமா கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னா இந்த ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனில் ரத்த ஓட்ட மண்டலம் வந்து கீழ்கண்டவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்துக்கே வந்து இதயம் தான். ஏன்னா இதயம் தான் வந்து அது ஒரு பம்பா செயல்படுது. ஒரு சென்ட்ரல் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் தான்.
ஸோ இது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரலைஸ்டு போர்ஷனா இருந்துகிட்டு அது என்ன பண்ணுதுன்னா உடம்புல உள்ள அனைத்து பகுதிகளுக்கு வந்து ரத்தத்தை வந்து சர்க்குலேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. அடுத்தது அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட் யார் பண்றாங்க அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள், அதாவது ரத்த குழாய்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துதிக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரத்தம் மற்றும் நிணநீர். ரத்தம்ங்கிறது என்ன, ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு உள்ளது. நிணநீர் முடிச்சுகள் என்ன, ரத்தம் உருவாகுறதுக்கு காரணமான ஒரு காரணிகள். அப்ப எலும்பு மஞ்சையில பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுது. அப்ப நிணநீர் முடிச்சுகள்ல தான் வந்து ரத்தம் உருவாகுது. அதுலயும் பாக்குறப்ப பாலூட்டிகள்ல மட்டும்தான் வந்து ரத்தம் உருவாகுது. இந்த மாதிரியான ரத்தம் வந்து நிணநீர் முடிச்சுகள் மூலயமா உருவாகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்துல உள்ள முக்கியமான ஒரு சில பகுதி பொருட்கள். இந்த பகுதி பொருட்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுழற்சி பண்ணுது. இதைதான் பத்தி இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதயம். இதயத்துல இதய பத்தி நமக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில நம்ம ஒன்னொன்னா படிப்போம். ஸோ அதுல இதயத்துல பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மனிதனோட 2 விலா எலும்புகளுக்கு நடுவுல சற்று சாய்வான பகுதியா இருந்து இதயம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இதயம் வந்து ஒரு இங்க வந்து அதாவது ரத்த ஓட்ட மண்டலத்துல இதயம் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பம்ப் மாதிரி சென்டரா வந்து ஒரு பம்ப் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சிரைகளில் வால்வுகள் இருக்கும். ஒவ்வொரு சிரைகளிலுமே வந்து வால்வுகள் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இதயம் வந்து ஒரு நார் போன்ற அமைப்பை உருவாக்கி இருக்கும். அதாவது நார் அப்படிங்கிறது என்னன்னா சதைகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்குதுல்ல, அதுக்கு வந்து ஒரு நார் போன்ற அமைப்பு இருந்தாதான் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ஒன்னொன்னு எல்லாமே பிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிடும். அதனாலதான் இந்த நார் போன்ற அமைப்பு இருக்குது. இது வந்து ரத்தத்துல கிடையாது. ரத்தத்துல வந்து நார் போன்ற அமைப்பு கிடையாது. ரத்தத்துல நார் போன்ற அமைப்பு எப்போ உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் உறையிறப்பதான் உருவாகும். ரத்தம் உறையாதப்ப அதெல்லாம் நடக்காது. அப்ப ரத்தம் வந்து ஒரு திரவ பொருளா இருக்கும். இதுல வந்து நீர்த்துத்தன்மை இருக்கும். இதுல வந்து நீந்தி செல்லும் அமைப்பாக இருக்கும். இதுல வந்து நார் பொருட்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது ரத்தத்துல நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இதயத்துல வந்து 4 அறைகள் இருக்கும். ஓகேவா? சோ இதயத்துல வந்து 4 அறைகள் இருக்கும். இதயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியாஸ்டினம் பகுதியில் சற்று சாய்வாக அமைந்திருக்கும். சோ இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெரிகார்டியம். பெரிகார்டியம்ங்கிற ஒரு அறை இருக்குது. இது என்னன்னா இதயத்தை சுற்றியுள்ள ஒரு பெரிகார்டியம் அறை இருக்குது. இதுல வந்து 2 அடுக்குகளா 2 லேயரா வந்து இருக்கும். ஓகேவா? சோ பெரிகார்டியத்துல பாத்தீங்கன்னா வெளிப்பகுதி வந்து நாரிலை பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல உள்ளது வந்து பெரிகார்டியஸ் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்பகுதியில இருக்கிறது வந்து செல்பட பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா என்னன்னா இதயத்தை சுத்தி பெரிகார்டியம்ங்கிற உறை இருக்குது. இது 2 லேயரா இருக்கும். ஓகேவா? இதய சுவர் வந்து 3 அடுக்குகளா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எபிகார்டியம். இது வந்து வெளிப்பகுதி வந்து எபிகார்டியனும், மையோகார்டியம் அப்படிங்கறது வந்து மையப்பகுதியினும், எண்டோகார்டியம்ங்கிறத வந்து உள்பகுதியினும். எண்டோகார்டியம்னா வந்து வெளிப்பகுதின்னு சொல்லிடக்கூடாது. எபிகார்டியம்ங்கிறது தான் வெளிப்பகுதியும், எண்டோகார்டியம்ங்கிறது உள்பகுதியும் சொல்லுவாங்க. சரி, இதயத்துல ரத்த ஓட்டத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கறத மட்டும்தான் இப்ப நம்ம மெயினா பார்க்க போறோம். அதுதான் நமக்கு மெயின். பாருங்க, இரட்டை சுற்று ரத்த ஓட்டம். இரட்டை சுற்று அப்படின்னா ஒண்ணு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகுது, இன்னொன்னு ஆக்சிஜனை அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற போகுது. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அந்த சொன்ன சைக்கிள் தான் இங்க நடக்க போகுது. மனிதனில் இரட்டை சுற்று ரத்த ஓட்டம் காணப்படுகிறது. அதாவது ரத்தம் வந்து இருமுறை இதயத்திற்கு வந்து செல்லும். எப்படி எதுக்காக வந்துட்டு போகுது அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போறதுக்காக ஒரு தாட்டி வரும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை கொண்டு வந்து இதயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸ், அதாவது நுரையீரலுக்கு போயிட்டு அந்த ஆக்சிஜனை வந்து கடத்திக்கிட்டு வரும். ஓகேவா? அது வந்து இந்த 2 விஷயம் மட்டும் தான் நடக்குது. அப்போ வலது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு 2 விஷயம் இருக்குல்ல, வலது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள்னு. இப்ப இங்க என்னன்னா நம்ம பாடியில இருந்து, அதாவது 2 விஷயம் தான், லங்ஸ் பாடி 2 விஷயத்த மட்டும் மெயினா எடுத்துங்க. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருப்பாங்க. வேற வேற நிறைய பார்ட்ஸ்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டு வர மாதிரிலாம் நம்ம கொடுத்திருப்பாங்க. 2 சைக்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரத்தம் உடம்புல அதாவது மனித உடல்ல வந்து எங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிள் மூலயமா உள்ள வருது. உள்ள இருந்து நேரா வந்து எங்க போகுதுன்னா லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போறப்ப அந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட தான் போகும். ஓகேவா? ஆக்சிஜன் இல்லாம தான் போகும். அந்த ஆக்சிஜன் இல்லாம போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுதுன்னா லங்ஸ்ல வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும்ல, அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நேரா லெப்ட் ஆரிக்கிள் மூலயமா இதயத்துக்கு வந்துடும். இதயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லெப்ட் வென்ட்ரிக்கிள் இங்கதான் சென்ட்ரா இதயம்னு வச்சுங்க, இதுதான்
இது நேரா என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு லெஃப்ட் ஆரிக்கிள் மூலயமா திரும்பி ஹார்ட்டுக்கு வந்துருச்சு. ஹார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் மூலயமா நேரா பாடிக்கு போகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இது ஆக்சிஜனை இங்க வந்து கேரி பண்ணிக்கிட்டு வருது. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் இந்த லங்ஸ்ல கொடுத்துருது. இங்க இருந்து இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா கேரி பண்ணிக்கிட்டு நேரா அந்த லெஃப்ட் ஆரிக்கிள் மூலயமா என்ன பண்ணுதுன்னா இதயத்துக்கு வருது. இதயத்துல வந்தோன்னா லோட் அதிகமாயிடுதுல, இந்த லோடை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடணும்ல. அதனால இதயம் பம்ப் ஆகுறப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் மூலயமா நேரா பாடிக்கு அனுப்பி விட்டுடுது. உடம்புல உள்ள எல்லா இடத்துக்கும் நீ போயிட்டு போ அப்படின்னு இந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து அனுப்பி விடுது. ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் போனதுக்கு அப்புறம் அந்த பாடியில மத்த இடங்கள்ல எல்லாம் மிச்சம் பாடியில வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்கா என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் இருக்கும்ல. அதை என்ன பண்ணுதுன்னா இந்த ரைட் ஆரிக்குலுக்கு வந்து நேரா என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை அனுப்புது. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நேரா இதயத்துக்கு அனுப்பி விடுது. இதயம் என்ன பண்ணுதுன்னா திரும்பி இந்த சைக்கிளை ப்ராசஸ் பண்ணுது. என்னன்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை அனுப்புது. எதனாலன்னா அடுத்தது லங்ஸுக்கு தான் அது போகும். அதனால லங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் அங்க நிறைஞ்சிருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட கொண்டு போய் கார்பன் டை ஆக்சைடு அங்க தள்ளி விட்டுட்டு ஆக்சிஜனை கேரி பண்ணிக்கிட்டு வந்துருது. ஓகேவா? இந்த ஒரே விஷயம் மட்டும்தான், இந்த 2 விஷயம் மட்டும்தான் நடக்குது. இது 2த்தையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா ஸ்கூல் புக்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய அங்க எங்கேயும் போயிட்டு வர மாதிரி இது வலது ஆரிக்கிள் இடது வென்ட்ரிக்கிள் இடது வென்ட்ரிக்கிள் வலது ஆரிக்கிள்னு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 சைக்கிள் மட்டுமே நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ரத்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா நுரையீரல் ரத்த ஓட்டம்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு கல்லீரல் போர்ட்டல் ரத்த ஓட்டம்னு ஒண்ணு இருக்குது. இந்த 2த்தையும் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நுரையீரல் ரத்த ஓட்டம்னா வலது ஏற்றியம் வலது வென்ட்ரிக்கிள் நுரையீரல் தமனி நுரையீரல் இந்த பார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நடக்கிறது நுரையீரல், அதாவது நுரையீரல் ரத்த ஓட்டம். நுரையீரலை நோக்கி ஓடுற ரத்த ஓட்டம் வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம். ஓகேவா? இதே வந்து உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து கல்லீரல் போர்ட்டல் ரத்த ஓட்டம் வாங்க. இதுல என்ன மெயின்னா நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கு போறப்ப கார்பன் டை ஆக்சைடோட போகும், கல்லீரலுக்கு போறப்ப ஆக்சிஜனோட போகும். அவ்வளவுதான். உடல்ல உள்ள உறுப்புகள் தானே கல்லீரல், கணையம், மண்ணீரல், இனப்பெருக்க உறுப்புலாம். அப்ப இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் போறப்ப நமக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தானே வேணும். அப்ப ஆக்சிஜன் ரத்தம் கல்லீரல் போர்ட்டல் ரத்த ஓட்டத்துல ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் போகும். நுரையீரல் ரத்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியாகுது, ஆக்சிஜன் இல்லாத ரத்த ஓட்டம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்த ஓட்டம் ஓடும். ஓகேவா? இது 2 தான். தமனிகள் சிறைகள்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்மள நாடி பிடிச்சு பாக்குறப்ப நமக்கு நரம்பு தெரியும்ல, அந்த நரம்பு நரம்புல வந்து துடிப்புகள் தெரியும். அதுலதான் தமனிகளும் சிறைகளும் இருக்கும். தமனிகள்ங்கிறது என்னன்னா இதயத்திலிருந்து ரத்தத்தை வெளியேற்றும், அடுத்தது இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வர்றது வந்து சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா மேலே, அதாவது உள்ளே காணப்படுறதுதான் தமனிகள், ஆனா வெளிப்பகுதியில காணப்படுறதுதான் வந்து சிறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேல டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறைகள் தெரியும், அடுத்தது தமனிகள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமனிகள் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து கடத்துறதுக்கு ஒரு மூலப்பொருளா அமைஞ்சிருக்குது. சிறைகள் வந்து ரத்த ஓட்டத்தை கடத்துறதுக்கு கேட் வேவா முன்னாடி நின்று இருந்துகிட்டு அதை அனுப்பலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிறைகளோட வேலையா இருக்குது. ஓகேவா? அடுத்தது தந்துதிகள். தமனிகளையும் சிறைகளும், இப்ப தமனியும் சிறையும் இருக்குது, அப்ப 2த்தையும் இணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு தேவையில்ல, அதுதான் வந்து தந்துதிகள். ஓகேவா? மெயினான ஒரு கான்செப்ட் இங்க பாருங்க. இதயத்துல வந்து வால்வுகள் காணப்படும். நம்ம ஜென்ரலா வந்து ஒரு 3 வால்வு மட்டும் தான் படிச்சிருப்போம். ஓரிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வு அண்ட் பிறைச்சந்திர வாழ்வு அப்படின்னு படிச்சிருப்போம். ஓரிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு அது வேற. இங்க பாத்துங்க, இதயத்துக்கு வந்துருங்க. இதயத்துல பாத்தீங்கன்னா ஓரிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வு அண்ட் பிறைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈரிதழ் வாழ்வு என்ன அப்படின்னா இடது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் திறப்பு, அதாவது இடது ஆரிக்கிலுக்கும் வென்ட்ரிக்கிலுக்கும் இடையே, ஆரிக்கிலுக்கும் வென்ட்ரிக்கிலுக்கும் இடையில உள்ள ஒரு திறப்பு தான் ஆரிக்கில இருந்து வென்ட்ரிக்கில். என்னன்னா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இப்படி போகுதுன்னா திரும்பி ரிட்டர்ன் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக உள்ளதுதான் இந்த இது. அப்ப ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து மேலே அனுப்புறப்போ திரும்பி அது திரும்பி ரிட்டர்ன் ஆகுனுச்சுன்னா நான் ரிட்டர்ன் வால்வு. இந்த வால்வு வந்து என்னன்னா நான் ரிட்டர்ன் வால்வு. ஒன்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா திரும்பி ரிட்டர்ன் வராது. நான் ரிட்டர்ன் வால்வு என்ன அப்படி இருக்குன்னா, இதான் வந்து லைன் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு டியூப் இப்படி இருக்கும். இப்ப இங்க நான் இங்க இருந்து வந்து நான் ப்ரெஷர்ல வந்து ஒரு லிக்விட் அனுப்புறேன்னா இது ஒன் வே மட்டும்தான், இப்படிதான் போகும். திரும்பி இங்க இருந்து நம்ம அனுப்பணும்னா இது என்ன பண்ணா லோட் ஆகி இந்த இடத்துல வந்து லாக்ல தான் நிற்கும். ஓகேவா? ஆனா இன்கேஸ் இங்க இருந்து தள்ளணும்னா இது மேல ப்ரெஷர்ல போகுமே தவிர இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகாது. ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குங்கிறது அங்க இருக்காது. அப்போ ஒன் வே மட்டும்தான் இருக்கும். இததான் வந்து என்னன்னா நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்பி அனுப்ப முடியாத ஒரு வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ரிட்டர்ன் வால்வ். எங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் ரிட்டர்ன் வால்வ் வந்து
வெளியில பப்ளிக்கா நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல, பிளம்பிங் சர்க்கியூட்ல எல்லாம் நீங்க வந்து இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் வந்து பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல கூட நான் ரிட்டர்ன் வால்வ் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஸோ இதுல பாருங்க, ஈரிதல் வால்வு, மூவிதல் வால்வு. அதாவது ஈரிதல் வால்வு வந்து மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிட்ரல் வால்வு என்ன அப்படின்னா, இடது ஆரிக்குளுக்கும் வென்ட்ரிக்குளுக்கும் இடையில வந்து ஒரு சின்னதா ஒரு திறப்பு இருக்கும். அது மூலயமா தான் வந்து ரத்தமானது போகும். இதுதான் வந்து மிட்ரல் வால்வுன்னு சொல்லுவாங்க. மூவிதல் வால்வு என்னன்னா, வலது ஆரிக்குலாருக்கும் வென்ட்ரிகுலாருக்கும் இங்க ஆக்சிஜனை ஏத்துக்கிட்டு போறது திரும்பி வந்துடக்கூடாது. அதே சமயம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு போறதுமே நமக்கு திரும்பி வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த மிட்ரல் வால்வு. பிறைச்சந்திர வால்வு, அதாவது இது வந்து அயடர்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அயோர்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறைச்சந்திர வாழ்வு. இது என்னன்னா, இடது வென்ட்ரிக்கிலிருந்து மகா தமனி கிளம்பும் இடத்தில், அதாவது இடது வென்ட்ரிக்கிலிருந்து மகா தமனி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, தமனிங்க மூலயமா வந்து ரத்தமானது உடம்புகளோட எல்லா பகுதிக்கும் போகுதுல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து தமனிக்கு போனது திரும்பி ரிட்டர்ன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிறைச்சந்திர வாழ்வுகள் இருக்குது. இது இல்லாம ஹேவர்ஷியன் வாழ்வு, யூஸ்டேசியன் வாழ்வு, திபேசியன் வாழ்வு, இதெல்லாம் வந்து எங்கன்னா 11th 12th இருக்குது. ஓகேவா? 11th 12th புக் இருந்துச்சுன்னா அதுல வந்து பயாலஜி புக்ல எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது மேற்பெருஞ்சிரை திறப்பின் கடைசியிலும் இருக்கிறது வந்து ஹெவர்சியர் வாழ்வு. கீழ்பெருஞ்சிரை திறப்பில் இருக்கிறது பாத்தீங்கன்னா யுஸ்டேசியன் வாழ்வு. அண்ட் கரோனரி தசைகளை திறக்கும் இடத்துல வந்து திபேசியன் வாழ்வு அப்படிங்கிற வாழ்வு இருக்குது. ஓகே, அடுத்தது ரத்தத்தோட சுழற்சி. ரத்தத்தோட சுழற்சி ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அதாவது எப்படி சுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த டயக்ராம்லயே சொல்லிட்டோம். அதை தான் இங்க திரும்பியும் கொடுத்திருப்பாங்க. உடலில் சுத்தப்படுத்தப்படாத ரத்தம் கீழ்பெருஞ்சிரை மேல் பெருஞ்சிரை வழியாக வலது ஏற்றியம் வந்தடையும். ஃபர்ஸ்ட் கீழ்பெருஞ்சிரை, அடுத்து கீழே இருந்து அடுத்தது மேல போகுது, அடுத்து மேல இருந்து என்ன பண்ணுது, பெருஞ்சிரை வழியாக வந்து வலது ஏற்றியத்துக்கு வந்தடையுது. அதுதான் கரோனி இதய சுவரிலிருந்து அசுத்தம், அதாவது அசுத்த ரத்தம் சேகரித்து வலது ஏற்றியத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து அசுத்த ரத்தம் தான் வரும். ஓகேவா? அடுத்தது மூவிதல் வாழ்வு மூலம் வந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அப்படியே ஒரு ட்ராக்கா வருது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் ரத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா மனித உடல்ல இருந்து ஏற்றியம் மூலையா, ஓகேவா, ஏற்றியம் மூலையா என்ன பண்ணுதுன்னா லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல இருந்து ஆரிக்கிள் மூலியமா வந்து இதயத்துக்கு வருது. இதயத்துல இருந்து மறுபடியும் வந்து ஆரிக்கிள் வழியா வந்து பாடிக்கு போகுது. பாடியில இருந்து ஏற்றியம் மூலியமா என்ன ஆகுதுன்னா மறுபடியும் திரும்பி இதயத்துக்கே வருது. இதயத்துல இருந்து திரும்பி மறுபடியும் சர்க்குலேட் பண்ணுது. இதுதான் விஷயம். நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இதுல தெரிஞ்சுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எஸ்ஏ கணு. எஸ்ஏக்கு என்னன்னா, அதாவது இதயத்தின் பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயம் வந்து பம்ப் ஆகுதுல்ல, பம்ப் ஆகுறப்போ ஒரு ஸ்டார்டிங் நமக்கு தேவையில்ல. சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணோம்னா தானே பம்ப் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ரெஸ்ட்ல இல்லாம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு சைக்கிளையும் பம்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து எஸ்ஏ கணு, அதாவது இதயத்தின் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதயம் வந்து நம்ம வந்து சில நேரம் வந்து இதயம் பம்ப் ஆகலைன்னா மேல வந்து ஒரு மெஷின் மாதிரி வச்சு இதயத்தை பம்ப் பண்ணி எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து ரெண்டு கையும் வச்சு புஷ் பண்ணி வந்து இதயத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இந்த எஸ்ஏ கணு பேஸ் மேக்கர் வந்து ஒர்க் ஆகலைன்னா தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து செயற்கையா வந்து நம்ம வந்து தூண்டி விடணும். அப்போ ஒவ்வொரு தடவையுமே இந்த சுவிட்ச் மாதிரி என்ன பண்ணுது, எஸ்ஏ கணு என்ன பண்ணுதுன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா நம்ம வந்து அதை புஷ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் தூண்டலை தோற்றுவிக்கும் ஒரு வேக்கஸ் நரம்பினால் தூண்டப்படும் மின் தூண்டலை, அதாவது அந்த பேஜ் மேக்கர் இருக்குல்ல, அது வந்து மின் தூண்டல், அதாவது ஒரு சின்ன ஒரு தூண்டுதலை கொடுக்கும். அந்த தூண்டுதல் மூலயமா தான் இதயமானது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இதய துடிப்பு. இதய துடிப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். இதயமானது வந்து சுருங்கி விரிகிறதுக்கு வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படிங்கிற ரெண்டு இருக்குது. ஓகேவா? சிஸ்டோல் டயஸ்டோல், இதயம் சுருங்கி விரிதலுக்கு வந்து சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதய துடிப்பு வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து 72 நிமிடம். ஓகேவா? இதுவுமே நீங்க நல்லா பாத்துக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 76 to 80 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா 72 to 80ன்னு கொடுத்திருப்பாங்க. நார்மலா என்னன்னா 72 நிமிஷம், 72 பர் மினிட் அப்படின்னு சொல்றது. இதே குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கும், 100 பர் நிமிடம் அப்படின்னும். பிறந்த குழந்தை வந்து இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு வந்து 120 இருந்து 140 இன்னுமே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இசிஜி மூலயமா வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம்ங்கிறது வந்து அது இதயத்தோட அளவீட்டு படம், அதை எடுக்கிறது, இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து கண்டறியக்கூடிய ஒரு கருவி தான் வந்து அந்த இசிஜி. ஓகேவா? இதே இஇஜி அப்படிங்கிறது வந்து நம்மளோட நரம்போட செயல்பாடுகள், அதாவது தலையில உள்ள செயல்பாடுகளை பத்தி படிக்கக்கூடிய ஒரு டயக்ராம் தான் அது. அடுத்தது இதயமானது ஒரு முழு சுற்றுக்கு, இதயத்துல வந்து ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்குதுல, ஒரு முழு சுற்றுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னா 0.8 நொடி. ஓகேவா? எவ்ரி 0.8 செகண்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து பிளட் ஆனது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த பிளட் வந்து அவ்வளவு சீக்கிரமா எப்படி
ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப அதுலயே வந்து சிஸ்டோல் டயஸ்டோல், அதாவது ஒண்ணும் இல்ல, ரத்தமானது ஃபர்ஸ்ட் வந்து ஆரிகுலார் சிஸ்டோலுக்கு வந்து 1 செகண்டும், அதே மாதிரி ஆரிகுலார் டயஸ்டோலுக்கு வந்து 7 செகண்டும், வென்ட்ரிகுலார் சிஸ்டோலுக்கு வந்து 3 செகண்டும், அதே மாதிரி வென்ட்ரிகுலார் டயஸ்டோலுக்கு 5 நொடிகளும் ஏற்று மொத்தமா வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முழு சுற்றும் முடிகிறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகபட்சமா பாக்குறப்போ 8 நொடிக்கு ஒரு தாட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதய துடிப்பு குறைவதை வந்து பிராக்கிகார்டியானும், இதய துடிப்பு அதிகரிப்பதை வந்து ட்ராக்கிகார்டியானும், ஒழுங்கற்ற இதய துடிப்பை வந்து அரித்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இதய துடிப்பு வந்து கம்மியா யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பிராக்கிகார்டியாவா. ஓகேவா? இதய துடிப்பு அதிகரிக்கிறது, அதிகமா பீட் அதிகமாயிட்டே இருக்குதுன்னா அதை வந்து பிராக்கிகார்டியானும், ஒழுங்கற்ற இதய துடிப்பு சில பேருக்கு அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து அரித்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு முழு சுற்றுக்கும் இதுல வந்து 2 சுற்று இருக்குது. அப்போ ஒவ்வொரு முழு சுற்றுக்குமே பாக்குறப்ப ஒரு முழு சுற்றுங்கிறத வந்து இதே ரத்த ஓட்டமானது ஃபுல்லா சுருங்கி விரிந்து உடம்பு ஃபுல்லா போயிட்டு திரும்பி மறுபடியும் ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போறதுதான் வந்து ஒரு முழு சுற்றுமாங்க. ஒரு முழு சுற்றுக்கு வந்து 0.8 நொடி ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதய துடிப்பை அதிகரிக்க செய்பவை என்ன அப்படின்னா அதிகமாக சுவாசித்தல், ரொம்ப வேகமா அதாவது பிரெத் வந்து நார்மலா இருக்கணும். அது ஒரு டியூன் இருக்குது, அந்த டியூன்ல நம்ம யாருமே சுவாசிக்கிறது கிடையாது. அதை தான் வந்து அப்படியே காலையில மெடிடேஷன் பண்றப்ப கூட வந்து அதை வந்து பிரெத் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை பிரெத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக சுவாசிக்கிறதுனால வந்து இதய துடிப்பு அதிகரிக்க செய்யலாம். சூடான பானங்கள், ஓகேவா? சூடான பானங்களை வந்து டக்குனு சாப்பிட்றப்ப வந்து அப்ப நமக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாகலாம். அதிர்ச்சி அல்லது படபடப்பு, ஒரு ஷாக்கிங்காகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும். ரத்த அழுத்தம், ஓகேவா? அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறப்ப, பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கிறப்பையும் உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகலாம். ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு கம்மியாயிடுச்சுனாலோ இல்லை வந்து அதிக உணவு அதிகமா நீங்க சாப்பிட்றப்பையும் கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதய துடிப்பு குறைவதற்கான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த எஸ்ஏ கணு சொன்னோம்ல, பேஸ் மேக்கர், அது வந்து மின் தூண்டலை வந்து கடத்தாத நிலையில வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கம்மி ஆகலாம்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து துடிப்பு கம்மியாகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சுழற்சியில நிறுத்தம், இல்லை வந்து ரத்தம் வந்து கற்றாமல் நிற்பது, அதாவது உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் கம்மியாகலாம். அதே மாதிரி தமனிகளில் உள்ள கொலஸ்ட்ரால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை தமனிகளில் உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நேரங்கள்லயுமே வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து, அதாவது ஹார்ட்ங்கிறது வந்து கம்மியா இருக்கும், ஹார்ட் பீட்ங்கிறது கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இதய ஒலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதயம் வந்து லப் டப் அப்படிங்கிற 2 சவுண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லப்புங்கிறது வந்து ஒரு நீடித்த நேரம், ஓகேவா? 0.16 0.9 செகண்ட்ஸ் வரைக்கும் லப்புங்கிறது கேட்கும். அதே சமயம் இது வந்து என்னன்னா சிஸ்டோலின் போது ஏவி கணுக்கள் மூடுவதால், இதுதான் மெயின், என்ன மூடுவதால் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. எந்த கணுக்கள், அதாவது ஏவி வாழ்வுகள் மூடுவதால் வந்து இந்த லப்புங்கிற சத்தம் வந்து கேட்குது அப்படிங்கிறதும், டப்புங்கிற சத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைச்சந்திர வாழ்வுகள் வந்து மூட பெறும்போது ஏற்படும். இந்த டப்புங்கிற சத்தம் வந்து 0.1 செகண்டுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து லப்புங்கிறது வந்து நீடித்த சத்தமால், டப்புங்கிறது வந்து குறுகிய சத்தம். இது ரெண்டும் வந்து எங்கன்னா ஏவி வாழ்வு மூடுவதால் லப்புங்கிறதும், பிறைச்சந்திர வாழ்வு மூடுவதால் வந்து அந்த டப்புங்கிற சத்தமும் கேக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம். முக்கிய தமனிகள் வழியே ரத்த ஓட்டம் ஓடும்போது அத்தமனிகளின் சுவற்றில் தோன்றும் அழுத்தமே தான் ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தமனிகளில் ரத்த குழாய்கள்ல வந்து இப்போ கொழுப்புகள் வந்து படிஞ்சிருந்துச்சுன்னா அது நார்மலா போக முடியாது, ரத்தமானது நார்மலான வேலை போயிட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஓகேவா? இதைதான் வந்து ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான உணவு உட்பண்றது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணிகள் என்ன, ரத்த அழுத்தத்துக்கான காரணிகள் என்ன? ரத்தத்தோட அளவு, ரத்தத்தோட அடர்த்தி, ரத்தத்தினோட ஓட்டம், அது அடுத்தது வந்து குழாய் மீளும் தன்மை. அந்த ரத்த குழாய்கள் இருக்குல்ல, அது மீளும் தன்மை, அது வந்து லைட்டா சுருங்கி விரியும். ஓகேவா? அந்த மாதிரி அதை மீளும் தன்மை கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தத்தினை அளவிட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிக்மோமானோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமா வந்து பிளட் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது முன்கைகளில்
பிராக்கிஸ் தமனிகளால் மதிப்பிடப்படுகிறது. சம்டைம்ஸ் வந்து இப்படி டச் பண்ணி கூட நமக்கு பார்ப்பாங்கல்ல, நாடி பிடிச்சி பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரி கூட பிடிச்சி பார்ப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படின்னு ஸ்டெத்தஸ்கோப்ல வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் செக் பண்றதுலையோ அந்த மாதிரிலாம் கூட செக் பண்றாங்களா, அந்த மாதிரி வந்து ரத்த ஓட்டம் என்ன ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதாரணமா மனுஷனோட ரத்த அழுத்தம் வந்து 80 mmHg ஆர் 120 mmHg அப்படிங்கிற லெவல்ல இருக்கணும். இதுக்கு அதிகமாகவும் குறைவாக இருந்தா, குறைவா இருக்கிறதா வந்து லோ ப்ரெஷர்னு, அதிகமா இருக்கிறது வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது நான் நியூட்ரலா இந்த இடத்துல இருந்து 80 to 120க்குள்ள உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, அதான் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் காரணிகள் அப்படிங்கிறப்ப தமனிகளில் ரத்தம் அதிகமாகும் போது, ஓகேவா, தமனிகள்ல வந்து ரத்தம் அதிகமாயிடுச்சுன்னா, தமனிகள் சிரைகள் இருக்குல்ல, தமனிகள் என்ன பண்ணும், தமனிகளும் சிரைகளும் தமனிகள் வந்து உடல்ல, அதாவது இதே அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமனிகள் வழியா வந்து ரத்தமானது வந்து உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தப்படும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ரத்தமானது அதிகரிக்கும் போது, ஓகேவா, ரத்தத்தின் அளவு வந்து அதிகரிக்கும் போது எப்படி அதிகரிக்கும், அந்த தமனிகள்ல உள்ள வாழ்வுகள்ல பாத்தீங்கன்னா, அந்த குழாய்கள்ல பாத்தீங்கன்னா அடைப்பு இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் அந்த இடத்துல அதிகமாகும். இந்த மாதிரி அதிகரிக்கிறப்ப ரத்த அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உடற்பயிற்சியின் போது ஆக்டிவா நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அப்புறம் சடனா ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறப்பயோ இல்ல பயப்படுறப்பயோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமாகும். அந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறப்ப துடிப்பு அதிகமா இருக்குங்கிறப்ப இதயமானது வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். வேகமா துடிக்கிறதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருங்கி விரிகிறது தான். அப்ப சுருங்கி விரிகிறப்ப ரத்தமானது அதிகமா ஓட ஆரம்பிக்கும். அப்ப பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிக ப்ரெஷர்ல வந்து போகும். ஓகேவா, அடுத்து அட்ரினல் சுரக்கும் போது, இல்லைன்னா வயதாகும் போது, சிறுநீரக கோளாறின் போது, மரபியல் காரணிகளால் கூட, இல்ல உடல் பருமனால் கூட, ஓகேவா, நீங்க ப்ராப்பரான ஹெல்தியான ஃபுட் டயட்ல இல்ல அப்படின்னா, அந்த பிளான்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த இசிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா இன்தோவன் அப்படிங்கிறவர் 1906 ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணவர், அதாவது பதிவு பண்ணவர் யாருன்னா ஓலர் அப்படிங்கிறவர் 1907 அடுத்த வருஷமே வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதயத்தோட அளவு எப்படி இருக்குது, இதய துடிப்போட அளவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்திருக்காரு. இதயத்தின் செயல்பாடை ஒரு தாளில் குறிக்கும் முறை தான் வந்து இந்த என்னன்னா இசிஜி அப்படின்னு சொல்றாங்க. இதோட மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎல்ஐ, பிக்யூஎல்ஐ, கியூஆர்எஸ் அலை, எஸ்டி அலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஎல்ஐங்கிறது என்னன்னா எஸ்ஏ நோடு இருக்குல்ல, அதாவது எஸ்ஏ கணு இருக்குல்ல, அந்த கணுவோட ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் கணக்கு பண்றதுதான் வந்து இந்த பி அலைகளும். பிக்யூ அலைங்கிறது என்னன்னா ஆரிக்கீல்கள் சுருங்கும் போதும் அதுல வந்து ஆரிக்கீல்கள் சுருங்கி விரியும், ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் ரெண்டுமே சுருங்கி விரியும். அப்ப சுருங்குறப்ப ஆரிக்கீல்கள் சுருங்குறத வந்து இந்த பிக்யூ அலையும். கியூஆர்எஸ்ங்கிறது என்னன்னா ஏவியில் இருந்து ஹிஸ் கற்றைகள் அதுக்கு வந்து என்ன பண்ணா அலைகள் கடத்தப்படும் போது ஏற்படக்கூடியது. அதாவது சைனோ ஆரிக்குலர்ல இருந்து ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் இருக்குல்ல, ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் ஏவி கற்றையில இருந்து நமக்கு வந்து ஹிஸ்ஸுக்கு வந்து நமக்கு வந்து அலைகள் கடத்தப்படும் நிகழ்வை கண்டுபிடிக்கக்கூடியதுதான் கியூஆர்எஸ். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இதெல்லாம் கிடையாது. அடுத்தது எஸ்டி அலைகள் அப்படிங்கிறது என்னன்னா வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது உள்ள இடைவெளி, ஆரிக்கல் சுருங்குறப்ப உள்ள இடைவெளி தான் வந்து பிக்யூ அலை. எஸ்டி அலைங்கிறது வந்து வென்ட்ரிக்கல், ஓகேவா, வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது உள்ள அலை. இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்குது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஒரு முக்கியமான டிசீஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ரொமான்டிக் இதய நோய்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றோ இல்ல பல இதய வாழ்வுகள் பாதிப்படைந்தாலோ ரொமான்டிக் இதய நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதய வாழ்வுகள் இருக்குல்ல, வலது ஆரிக்கில், இடது ஆரிக்கில், அப்புறம் இடது வென்ட்ரிக்கிள், அது இல்லாம ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வுன்னு மேஜரான 3 வாழ்வுகள் இருக்குது. ஒரு வாழ்வோ இல்லைன்னா 2 வாழ்வோ, ஓகேவா, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக் இருக்குது, இதய வாழ்வுகள் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வாழ்வோ 2 வாழ்வோ உங்களுக்கு வந்து சரியா ஒர்க், அதாவது உங்களுக்குன்னா, அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா பாதிப்படைஞ்சிச்சுன்னா அதை வந்து ரொமாட்டிக் இதய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து எப்போ வரும்னா ரொமாட்டிக்
ருமேட்டிக் காய்ச்சலுக்கு பிறகுதான் இந்த ருமேட்டிக் இதய நோய் வரும். இதய வாழ்வுகள் பாதிப்படைவதால் இதயத்தில் ரத்தம் வந்து பின்னோட்டம் அடையும். அப்ப இந்த வாழ்வுகளோட வேலையே என்ன அப்படின்னா நான் ரிட்டன் வால்வு. இது வந்து ரத்தத்தை வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வெளியில, அதாவது அடுத்த உறுப்புகளுக்கு தான் கொண்டு போகணும், திரும்பி இதயத்துக்கே கொண்டு வரக்கூடாது. இப்ப இதயத்துக்கும் தனியா ஆக்சிஜன் தேவைதான், ஓகேவா? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தேவை, அது தனிட்டம். பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த இதயம் வந்து ரத்தம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து உடலோட அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போகணும். கொண்டு போறப்ப அது வந்து ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த நான் ரிட்டன் வால்வ்ஸ் இருக்குது. இந்த வால்வ்ஸ் வந்து அந்த ஒர்க் ஆகல அப்படின்னா, அந்த வால்வ்ஸ் வந்து ஒரு வால்வ் ஒர்க் ஆகலைன்னா ஒரு சைடு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். பட் 2 வால்வ் ஒர்க் ஆகலைன்னா ஆக்சிஜன் சுமந்துக்கிட்டு போற ரத்தமும் திரும்பி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், கார்பன் டை ஆக்சைடோட இருக்கிற ரத்தமுமே வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆயிடும். அப்ப ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பிரிக்கிறது தான் இதயத்தோட வேலை. அந்த வேலையிலேயே வந்து பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த மாதிரி மனித உடல் கோளாறுகள் நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ரொமான்டிக் இதய நோயோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய வாழ்வுகள், அதாவது 1 அல்லது 2 இதய வாழ்வுகள் பாதிப்படைஞ்சிச்சுன்னா அப்ப ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ரொமான்டிக் இதய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு. இவ்வளவுதான் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய இருக்குது. பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது வந்து நமக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவல்ல வந்து நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வி தான் கேட்க போறாங்க. இதயத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நமக்கு. ஸோ அதனால நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீங்க பாத்துங்க. ஸோ இந்த செஷன்ல ஃபுல்லா வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிளட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், பிளட்ல உள்ள பகுதி பொருட்கள் என்னன்னு பார்த்திருக்கோம். அந்த பகுதி பொருட்கள்ல அதோட மட்டும் இல்லாம பிளட்ல வந்து உள்ள பகுதி பொருட்கள் அதிகமாகிறதுனாலையும் கம்மியாகிறதுனாலையும் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து ரத்தம் பார்த்திருக்கோம். ரத்தத்தோட சுழற்சியை பார்த்திருக்கோம். அதாவது ரத்தத்தோட சுழற்சிங்கிறதுல வந்து மெயினான பங்கு வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு பம்பா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம் தான் இருக்குது. அப்ப இதயத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது, இதயத்துல வந்து ரத்த ஓட்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆரிக்கில்கள், வென்ட்ரிக்கிள்கள், சைனோ ஆரிக்கில்கள், அதோட மட்டும் இல்லாம எஸ்ஏ கணு, அந்த கற்றைகள், இதெல்லாமே பார்த்திருக்கோம். தமனிகள், சிரைகள் பார்த்திருக்கோம். இதுல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, ரத்த அழுத்தத்தை பத்தி பார்த்திருக்கோம். ரத்த அழுத்தத்துக்குரிய கருவிகளை பத்தி பார்த்திருக்கோம். ரத்தத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது WC, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள், இதெல்லாம் அதிகமா இருந்தாலும் அதோட வாழ்நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். அதோட மட்டும் இல்லாம வேற என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதை யார் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்திருக்கோம். அடுத்தது ரத்த வகைகள் பார்த்திருக்கோம். அதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸோ அந்த லெவல்ல பார்த்துருக்கோம். ஓகே, இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே அதிகம் தான் நமக்கு. ஏன்னா சயின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ஆல்ரெடி இந்நேரம் வந்து ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இதுக்கு மேலேயும் நீங்க வந்து இதை விட்டு அதிகப்படியா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. பட் நோ யூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால இந்த இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க வேணாம், ரொம்ப கேஷுவலா அப்படியே பாருங்க. கொஞ்சம் ராவா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற சப்ஜெக்டை விட வந்து பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல ஒருவேளை வந்து ஒன்லைனரா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கூட நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஏன்னா ரொம்ப வந்து இந்த 5 கேள்விக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேவா? அதனால வந்து கிளாஸ் நடத்துறத பாருங்க, பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணி ஒரு கிளான்ஸ் புக் எடுத்து வச்சு படிங்க. படிச்சுட்டு திரும்பி மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பாக்குறதுனாலும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க வந்து எங்கேயாவது உங்களுக்கு வந்து MCQ கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி மட்டும் கிடையாது, நீங்க மற்ற எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் கூட வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடா, பயாலஜி ரிலேட்டடா வந்து டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியருக்குள்ள CBT2 கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கூடிய விரைவில் வந்து NTPCயும் வரப்போகுது, கிராஜுவேட் லெவல் அண்ட் நான் கிராஜுவேட் லெவல் வரப்போகுது. அடுத்தது குரூப் டியும் வரப்போகுது. அப்புறம் ஐசோலேட்டட் கேட்டகரியில உள்ள அந்த டீச்சர் போஸ்டிங்கையும் வரப்போகுது. ஸோ அதனால வந்து எல்லா எக்ஸாமுக்குமே பலதரப்பட்ட எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது. அண்ட் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு டைம் தெரியும். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 130 days தான் நமக்கு இருக்குது. அதுவே அதிகம் தான் சொல்லப்போலாம். நாட்கள் போறது வந்து சீக்கிரமா போயிடும். ஓகேவா? ஸோ அதனால 130 days தான் இருக்குது குரூப் 4க்கு.
ஜூலை 13 அண்ட் ஜூன் 15 வந்து நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப ஸ்பீடப் பண்ணுங்க. உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்லோவா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பீடப் பண்ணுங்க. உங்களோட அந்த டைமை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 130 days இருக்குன்னா அந்த டேஸை வந்து ஒரு 3-ஆ பிரிச்சிருங்க. ஓகேவா? 3-ஆ பிரிச்சுட்டு என்னன்னா ஒரு 70 தனியா, ஓகேவா? 70 தனியா, அப்புறம் ஒரு 50 தனியா. 50-ஆ பிரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, 60 தனியா, 40 தனியா, 30 தனியா, ஒரு 2 days 3 days தனியா அப்படின்ட்டு இப்படி பிரிச்சிருங்க. அப்ப என்னன்னா நீங்க எதெல்லாம் படிக்காம இருக்கீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு சீக்கிரமா படிச்சிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல. செகண்ட் போர்ஷன்ல ஆல்ரெடி படிச்சு உங்களுக்கு தரவுல வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் அடிச்சு ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. இன்னொன்னு மேக்ஸிமம் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எவ்வளவு தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது. ஏன்னா சப்ஜெக்ட் படிக்கிறப்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்கா படிச்ச மாதிரி தெரியும். பட் டெஸ்ட் நீங்க பண்றப்பதான் வந்து நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க, நீங்க நல்லா படிச்ச சப்ஜெக்ட்லயே வந்து டெஸ்ட் பண்றப்பதான் வந்து மிஸ்டேக் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணீங்க. டெஸ்ட் சென்டம் போடுறீங்களோ இல்லையா அதெல்லாம் அடுத்தது. ஓகேவா? ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 100 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல 10 கொஸ்டின் வந்தாலும் ஓகே தான், 90 கொஸ்டின் வந்தாலும் ஓகே தான், 100 கொஸ்டின் வந்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க. டெஸ்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு அங்க எக்ஸாம் ஃபியர் உங்களுக்கு ரொம்ப இருக்காது. ஓகேவா? அதனால நிறைய பேர் கோட்டை விடுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த எக்ஸாம் ஃபியர்ல 1 or 2 மார்க்ஸை விட்டுட்டு கவுன்சிலிங்க்கு போகாம வந்துருவாங்க. கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் சொல்லப்போனா ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் போயிட்டு இருக்குது. மற்ற எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே போஸ்டிங் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ அடுத்தது நீங்க நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. 2020க்கு அப்புறம் நியமிக்கப்பட்ட தற்காலிக ஊழியர்களோட கணக்கை எடுத்துட்டு அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னுட்டு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா நமக்கு வந்து அப்கமிங் வரப்போற எக்ஸாம்ல வந்து நோட்டிபிகேஷன் அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து வேகன்சி வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேற எதுனாலும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே அப்படின்னா சொல்லிடுங்க, கமெண்ட்ல சொல்லிடுங்க. செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, சந்தோஷம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம மறுபடியும் பார்ப்போம். சென்டம் ஆப் யூஎஸ்க்கு நன்றி. கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். நன்றி. Centemap. You dare to dream, we care to accomplish.